வாசிக்கப்பட்ட பகுதி யோசுவாவின் புத்தகம் 14ஆம் அதிகாரம் 6 10 வரை. தேவன்தாமே வாசிக்கும்படியாக உதவி செய்தார். நம்முடைய வாழ்க்கை இந்த உலகத்தில் வனாந்தரமான ஒரு வாழ்க்கை. எவ்வளவு நீங்கள் சம்பாதித்தாலும், எவ்வளவு சுகமான ஒரு வாழ்க்கை செய்தாலும் கூட உங்களுடைய வாழ்க்கை வனாந்தரத்திலே இருப்பவர்களுடைய வாழ்க்கைக்கு ஒத்திட்டு இருக்கிறது. எவ்வளோ பணம் வைத்திருந்தாலும் வியாதியை உங்களிடத்திலிருந்து தடுக்க முடியுமா? எனக்கு வியாதியே வராதுன்னு ஒருவரும் சொல்ல முடியாது. எனக்கு மரணம் வராதுன்று ஒருவரும் சொல்ல முடியாது. எனக்கு பிரச்சனை வராதுன்று ஒருவரும் சொல்ல முடியாது. ஏன் அப்படி என்று சொன்னால், பிரச்சனைகள் ஒரு மனிதன் இருக்கும்போது வந்து கொண்டே தான் இருக்கும். உச்சந்தலை தொடங்கி உள்ளங்கால் வரையிலும் அதிலே சுகமே இல்லை. எதில்? சரீரத்தில் என்ன இல்லை? சுகமே இல்லை. தலைவலி போனால் ஜுரம் வருது சொல்கிறார், ஜுரம் வருது. கை வலி வைக்குது, கால் வலிக்குது. வெளிப்புறமான காரியங்கள் மாத்திரமல்ல, உள்ளே இருக்கிற பார்ட்ஸ், அவயங்கள் கூட என்ன பண்ணுது? பழுதுபட்டு போய் கொண்டே இருக்கிறது. உச்சந்தலை தொடங்கி உள்ளங்கால் வரையிலே அதில் சுகமே இல்லை. ஸ்திரீனிடத்தில் பிறந்த மனுஷன் வாழ்நாள் குறுகினனும் சஞ்சலம் நிறைந்தவனுமாய் இருக்கிறான். யோபு சொல்கிறார். என்ன சொல்கிறார்? ஸ்திரீனிடத்தில் பிறந்த எந்த மனுஷனும் வாழ்நாள் அவனுக்கு எப்படிப்பட்டது? வாழ்நாள் எப்படிப்பட்டது? சத்தமாக சொல்லுங்கள். வாழ்நாள் நான் ரொம்ப நாள் வாழ்வேன் அப்படின்னு நினைக்கக்கூடாது. ஆகவே கிரமட்டோரியம், நம்மளுடைய அந்த எரியூட்டுகிற இடத்தெல்லாம் என்ன எழுதி வச்சிருக்கோம்? இன்று இவர் இதை சிந்தித்து வாழ்ந்து வா அப்படின்னு எழுதியிருக்காங்க. இன்று இவர், நீ பார்த்து சிரிக்கலாம், மறிச்சிட்டார்னு சொல்லி நினைக்கலாம். அவர் போன பாதையில் நீ என்ன செய்ய போகிற? அதனால் வாழ்ந்து வா. உன் வாழ்நாள் குறுகினது. ஸ்திரீனிடத்தில் பிறந்த மனுஷன் வாழ்நாள் குறுகினவனும் சஞ்சலம் நிறைந்தவனுமா இருக்கான். இந்த வாழ்க்கையே வேணான்னு தோணுது. இந்த வசனத்தை படித்தா தோணுதா? வாழ்நாளும் குறுகினதாக கொடுத்துட்டாரு, லிமிட்டடாக இருக்குது வாழ்நாள். அவர் லைஃப் டைம் இஸ் எ லிமிட்டட் ஒன். அது மிகவும் குறுகினதாக இருக்கிறது. அந்த குறுகினதில் கூட சந்தோஷமாக இருக்கிறோமா? இல்லை, சஞ்சலம் நிறைந்ததுமா இருக்கிறது. பிரதர், எனக்கு தான் பிரதர் எல்லா ப்ராப்ளமும், எனக்கு தான் பிரதர் எல்லா கஷ்டமும், எனக்கு தான் பிரதர் எல்லா வேதனையும். அப்படி இல்லவே இல்லை. வீட்டுக்கு வீடு சொல்லுங்களேன் சத்தமா. வாசப்படி இருந்தால் தான் வீட்டுக்குள்ளே போக முடியும். ஆகவே அவர்களுக்கு தக்கதான உபத்திரவம், சஞ்சலம் இந்த வனாந்தர வாழ்க்கையில் இருக்கிறது என்பதை உணர்ந்து கொள்ள வேண்டும். இஸ்ரவேல் மக்கள் வனாந்திரத்தில் சஞ்சரித்த மக்கள். 40 வருட காலம் அளவும் வனாந்திரத்திலே அவர்கள் வழி நடந்தார்கள். விடுதலை பெற்றார்கள், ரட்சிப்பை பெற்றார்கள். விடுதலை என்று சொன்னால் ரட்சிப்பை பெற்றார்கள். தேவனை தெரிந்து கொள்ளும்படியாக அழைக்கப்பட்டார்கள். ஆனாலும் கூட அவர்கள் வனாந்தரமான வழியில் தான் நடக்கணும். 40 என்று சொன்னால் சோதனை என்ற அர்த்தம். டெஸ்டிங் பீரியட். 40 days மீன்ஸ் டெஸ்டிங் பீரியட். இந்த சோதனை காலத்தை அவர்கள் தாண்டி வர வேண்டும். ஆண்டவர் அப்படி தான் வைத்தார். அந்த அற்புதமான பாலும் தேனும் ஓடுகிற தேசத்தை குறைந்தது 7 நாட்களிலே போய் அவங்க என்ன பண்ண முடியும்? அடைய முடியும். நினச்சே பார்க்க முடியல. 7 நாட்களில் அடையக்கூடிய அந்த இச்சிக்கப்பட தேசமான கானான் தேசத்தை எவ்வளோ நாளாக சுற்றினாங்களாம்? அதற்கும் அவர் பதில் சொல்கிறார் ஆண்டவர். ஏனென்றால், நீ என்னை விசுவாசிப்பாயோ மாட்டாயோ, நான் சொல்கிறதை கேட்பியோ கேட்க மாட்டாயோ என்று நான் சோதிக்கும்படி உன்னை அலைய விட்டேன்றார். ஆகவே இந்த கஷ்டங்கள், வேதனைகள் நம்முடைய வாழ்க்கையில் வரும்பொழுது, உபத்திரவங்கள், சொல்லவனாத வழிகள் வரும்பொழுது நாம் என்ன நினைக்கணும்? ஆண்டவர் என்னை சோதிக்கிறார், அதிலே நான் வென்று தீர்ப்பேன், ஆண்டவருடைய உதவியோடு கூட நான் ஜெயிப்பேன். சோதனை இல்லாத மனுஷன் ஒருவனும் இல்லை. உலகத்திலே உங்களுக்கு உபத்திரவங்கள், சத்தமாக சொல்லுங்களேன். அவனை பசி எடுக்குதா உங்களுக்கு? உண்டு. ஆனாலும் திடன் கொள்ளுங்கள், நான் உலகத்தை ஜெயித்தேன். உலகத்தில் உபத்திரவங்கள் உண்டு. உனக்கு உபத்திரவமே கிடையாது. நீ ஆண்டவரை தேடி வந்திருக்கிறாய், உனக்கு உபத்திரவமே கிடையாது. நீ கார் வாங்குவாய், பங்களா வாங்குவாய். பொய் 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 பொனசுருட்டு. உலகத்திலே உபத்திரவங்கள் உண்டு.
உன் வாழ்க்கையில் உபத்திரவங்கள் உண்டு, வேலை செய்கிற இடங்களில் உபத்திரவம் உண்டு, ஒவ்வொரு காசுக்காக உபத்திரவங்கள் பட வேண்டும், உன் சகோதரன் மாறி இடத்துல உபத்திரவம் உண்டு, உன் குடும்பத்தில் உபத்திரவங்கள் உண்டு, எல்லா இடத்துலையும் உண்டு. ஆனாலும் திடன் கொள்ளுங்கள், நான் உலகத்தை ஜெயித்தேன். அவரும் இந்த உலகத்தில் இருக்கும்பொழுது மனுஷர் சோதிக்கப்படுகிற விதமாய் அவரும் கூட சோதிக்கப்பட்டவர். ஆகவே தான் நம்மை அவர் ரட்சிப்பதற்கு ஏதுவானவராக இருக்கிறார். He has a power to redeem us. நாம் எந்தெந்த வழியிலே போகிறோமோ அந்தந்த வழியெல்லாம் அவரும் கூட போனார். உபத்திரவத்தை சகித்தார், நிந்தைகளை சகித்தார், பாடுகளை சகித்தார், ஏச்சு பேச்சுகளை சகித்தார். நீ தச்சனுடைய மகன் என்று சொன்னார்கள், நீ பேலியாளின் குமாரன் என்று சொன்னார்கள், நீ தேவனுடைய குமாரனால் இந்த சிலுவையை விட்டு இறங்கி வா என்று அவரை பரிகசித்தார்கள். நீ பேல்செபூப் என்று சொல்லி பிசாசின் தலைவன் என்று சொன்னார்கள். நிந்தைகளையும் அவமானங்களையும் தேவாதி தேவன், வானத்தையும் பூமியை உண்டாக்கின தேவன் அவர் அனுபவித்தார். நீயும் கூட எப்படி போனோம்? அவருடைய வழியிலே நீ பின்பற்ற வேண்டும். உபத்திரவங்கள் உண்டு, பயப்படாதே, கலங்காதே, திகையாதே, நான் உன்னுடனே கூட இருக்கிறேன். உபத்திரவங்கள் இல்லை என்று சொன்னால் உன்னுடைய விசுவாசத்தை குறித்து நாம் சந்தேகப்பட வேண்டும். உபத்திரவம் இருக்குந்தான். உபத்திரவத்தில் அவருடைய கிருபை பரிபூர்ணமாக நமக்கு கொடுக்கப்படும் என்பதை நாம் பார்க்கிறோம். பாருங்கள், இந்த வனாந்தரமான வாழ்க்கையிலே இஸ்ரவேல் ஜனங்கள் அவர்கள் வந்து கொண்டிருக்கிறார்கள். ஆனாலும் கூட 2 பேரை தவிர ஒருவரும் என்ன பண்ண முடியல, அந்த இச்சிக்கப்பட்ட தேசமான கானான் தேசத்துக்குள்ளே பிரவேசிக்கவில்லை. எகிப்திலிருந்து விடுதலை ஆகும்போது 2 பேர் பார்த்தாங்க. யோசுவா, காலேப் உயிரோடு இருந்தாங்க. மோசேவும் இருந்தான், ஜனங்களும் இருந்தாங்க. ஆனால் கானான் தேசத்துக்குள்ளாக இவர்களால் பிரவேசிக்க முடியல. மோசேவால் என்ன பண்ண முடியல, பிரவேசிக்க முடியல. எகிப்தை விட்டு புறப்பட்ட ஜனங்கள் ஒருவராலையும் கூட என்ன பண்ண முடியல, பிரவேசிக்க முடியல. காலேபும் யோசுவாவும் தான் அந்த தேசத்தை சுதந்திரித்தார். வழியிலே பிறந்த 20 வயதுக்கு மேற்பட்ட பிள்ளைகள் அதை சுதந்திரித்தார்கள். புறப்பட்ட ஜனங்கள் ஒருவரும் அங்கே போகல. எகிப்திலிருந்து விடுதலையாக்கப்பட்ட ஒரு ஜனங்களும் போல, 2 பேர் தான் போனாங்க, யோசுவாவும் காலேப். ஆகவே விடுதலையாக்கப்படுகிறதை பார்க்கிறார்கள், 10 வாதைகளை பார்க்கிறார்கள், செங்கடல் 2ஆக பிளப்பதை பார்க்கிறார்கள், மன்னா வானத்திலிருந்து பொழிவதை பார்க்கிறார்கள், கற்பாறையிலிருந்து தண்ணீர் கிடைப்பதை பார்க்கிறார்கள். எல்லாவற்றையும் கண்ணுற்ற ஜனங்கள் யார் தெரியுமா? யோசுவாவும். கடைசி வரையும் போய் சேர்றாங்க. அவங்க தொடக்கத்தில் இருந்தாங்க, முடிவிலும் யார் இருந்தா? முடிவிலும் யோசுவாவும் காலேபும் இருந்தாங்க. கானான் தேசத்துக்கு போய் சேரும் வரை அவர்கள் இருந்தார்கள். வனாந்தரத்தில் பிறந்த ஜனங்கள் தான் அவனோடு கூட போய் சேர்ந்தார்கள் என்று சொல்லிப்பார். ஒரு முழுமையான வாழ்க்கை யோசுவாவுக்கும் காலேபுக்கும் கொடுக்கப்பட்டது என்று சொல்லி நாம் இங்கே பார்க்கிறோம். ஆகவே இப்பொழுது யோசுவாவும் காலேபும் அங்கே கானான் தேசத்துக்கு உள்ளாக சென்று விட்டார்கள். கவனிங்க, நல்லா கவனிங்க, இங்கே பாருங்கள். காலேப் யோசுவா 14ஆம் அதிகாரத்திலே தன்னுடைய வயது 85ன்னு சொல்கிறான். சொல்லுங்கள், சத்தமாக சொல்லுங்கள். எனக்கு 85 வயதுன்னு சொல்கிறான். இஸ்ரவேல் ஜனங்கள் கானான் தேசத்தை சுதந்திரிக்கும்படியாக, வேவு பார்க்கும்படியாக, கோத்திரத்துக்கு ஒருவராக மோசே தேர்ந்தெடுத்து அனுப்புகிறார். இதை இங்கே சொல்லி காட்டுகிறார். கதேஷ் பர்னியா என்ற இடத்துல மோசே 12 பேரை தேர்ந்தெடுத்து கோத்திரத்துக்கு ஒருவராக தேர்ந்தெடுத்து அந்த பட்டணம் எப்படிப்பட்டது என்று போய் பாருங்கள் என்று சொல்லும்போது காலேபுக்கு வயசு எத்தின? சமபலத்தில் இருக்கிறான், வல்லமை உள்ளவனாக இருக்கிறான். காலேபு யார்? வல்லமை உள்ள இளைஞனாக, நல்ல திடகாத்திரமான உடலை உடையவனாக இருக்கிறான். எப்பொழுது? அவனுக்கு 40 வயது இருக்கும்பொழுது. எப்பொழுது? அவனை இந்த 12 பேரோடு கூட அனுப்புகிறார். இதையெல்லாம் என்னாமத்தின் புத்தகம் 13ஆம் அதிகாரத்தில் வாசிக்கிறேன். இப்போ நீங்கள் திருப்பத்த வேண்டிய அவசியம் இல்லை. என்ன பாருங்கள். திடகாத்திரமான உடலில் அவன் இருக்கிறான். அவளோடு போய் பார்க்கிறான்.
கானான் தேசத்தை சேர்ந்த போது அவனுக்கு வயசு என்னது? அப்போ 45 வருடங்கள் அந்த கதேஷ் பர்னியாவிலிருந்து 45 வருடங்கள் அவனுடைய வயதிலே சேர்க்கப்பட்டிருக்கிறது. அப்படி என்றால் கவனித்து கொள்ளுங்க, ஏறக்குறைய 38 வருஷங்கள் என்ன பண்ணாங்க, விடுதலையாக்கப்பட்டதிலிருந்து அவர்கள் அந்த வில்டர்னஸ் சொல்லும்பொழுது வனாந்தரத்தில் சஞ்சரிச்சாங்களாம். 45 வயது சொல்லும்பொழுது மீறி இருக்கக்கூடிய 7 வருடங்கள் கானான் தேசத்துக்குள்ளே பிரவேசிச்சிட்டாங்க. யோர்தானை தாண்டினார்கள். யோர்தான் தாண்டினதிலிருந்து யோசுவாவின் புத்தகம் 14ஆம் அதிகாரத்திலே நிலங்கள் அவர்களுக்குள்ளாக பிரிக்கப்படும் வரை 7 வருடங்கள் ஆச்சு. இப்போ எரிகோ பட்டணம் மற்ற கானான் தேசத்தில் உள்ள நுழைந்த உடனே கானான் தேசம் எல்லாரும் வெக்கேட் பண்ணி அழகாக இருந்தாங்க, சுதந்திரத்துக்கு கொள்ளுங்கன்னு யாரும் கொடுக்கல அவங்ககிட்ட. இவங்க போய் என்ன பண்ணாங்க, ஒவ்வொரு ஜாதியார் குடியிருந்தாங்க. ஆனாக்கிய புத்திரர்கள் இருந்தார்கள், எமோரியர் இருந்தார்கள், எபூசியர் இருந்தார்கள். அந்த தேசத்திலே கானான் தேசத்தில் அநேக ஜாதியினர் அங்கே இருந்தார்கள். அவர்கள் எல்லாம் துரத்தி விட்டு முழுமையாக கைப்பற்றுவதற்கு 7 வருடங்கள் ஆயிற்று. ஆகவே 38 வருஷங்கள் வனாந்திர வாழ்க்கை, மீதி 7 வருடங்கள் யோர்தானை தாண்டி இஸ்ரவேலுக்குள்ளாக கானானுக்குள்ளாக அவள் பிரவேசித்து எல்லோரையும் துரைத்து விட்டு சமாதானமாக வந்து இந்த இஸ்ரவேல் மக்களுக்கு அந்த நகரம் முழுவதும் அந்த நாடு முழுவதும் கொடுக்கப்பட்டு அந்த தேசமானது அந்த ஜாதிகளுக்கு பிரிக்கப்படும் பொழுது, கோத்திரங்களுக்கு பிரிக்கப்படும் பொழுது 7 வருடங்களாச்சு. கவனித்து கொண்டீங்களா? இப்போ இவனுக்கு 45 வயது. ஆகவே 85 வயது உடையவனாக இருக்கிறான். 40 வயதில் கதேஷ் பர்னியாவிலே ஒரு ஒற்றனாக சென்றான் கானான் தேசத்துக்குள்ளாக. 85 வயது வரும்போது தான் அந்த வாக்கு தத்தமானது அவனுக்கு நிறைவேறினது என்று சொல்லி பார்க்கும். 5 காரியங்கள் காலேபை குறித்து பார்க்க போகிறோம். 5 காரியங்கள் நம்முடைய வாழ்க்கையில் கண்டிப்பாக இருக்கணும். பாருங்க, மோசே என்று சொல்லும்பொழுது ஆண்டவர் அவனை குறித்து ஒரு சாட்சி, ஒரு வார்த்தை சொல்லணும்னா என்ன சொல்லுவார் தெரியுமா? மோசே சாந்த குணம் உள்ளவன். மோசே யாரு? he is not only a leader, he is not only a writer of Old Testament. அவன் முதல் 5 புத்தகங்களை எழுதினவன் மாத்திரமல்ல, மோசே ஒரு தலைவன் மாத்திரமல்ல, செங்கடலை 2ஆக பிரித்தவன் மாத்திரமல்ல. ஆண்டவர் இடத்துல போய் மோசே யாருங்க உங்களுக்குன்னா, பூமி அனைத்திலும் அவன் யாரு? மோசே மீக் என்று சொல்லுவார், சாந்த குணம். ஆண்டவர்கிட்ட போய் நீங்கள் தாவீது யாருங்க அப்படின்னு நீங்கள் ஆண்டவர்கிட்ட கேட்டாங்க, ஆண்டவர் திரும்ப சொல்லுவார். என்ன சொல்லுவார்? தாவீது ராஜா அப்படின்னு சொல்ல மாட்டார். என்ன சொல்லுவார்? யாரையாச்சும் என் இருதயத்தில் இடம் கொடுக்கணும்னா ஆண்டவர் யாரை பார்த்து ஐ லவ் யூ சொல்லுவார்? தாவீதை பார்த்து சொல்லுவார். அவன் இருதயத்துக்கு ஏற்றவன். ஆகவே ஒவ்வொருவருக்கும் ஒரு பட்ட பெயர் கொடுத்துருக்காரு. அதை வச்சு ஆசையாக அழைப்பார். கிதியோனை அழைச்சார்னா எப்படி அழைப்பார்? பராக்கிரமசாலியை. எப்போ அழைச்சார் தெரியுமா? அவனை எங்கே பயந்து ஓடுறான், நடுங்கின்னு ஓடுறான், ஐயோ என்ன விட்டுருங்கன்னு ஓடுறான். அவனை பார்த்து என்ன சொல்கிறாரு? பராக்கிரமசாலியே அப்படின்னு சொல்கிறார். அவன் பராக்கிரமசாலியாக மறித்தான். காலேபை பார்த்து ஒரு வார்த்தை சொல்லுவார்னு என்ன தெரியுமா? உத்தமமாய் பின்பற்றின மனுஷன். என்னது சொல்லுங்க, சத்தமாக சொல்லுங்க. நான் என்ன சொன்னானோ அதை கேட்டான். நான் உன்னை பார்த்து சாட்சி கொடுப்பாரா? என்னை பார்த்து சாட்சி கொடுப்பாரா? பந்திக்கு முன்பாக வந்திருக்கிறோம். ஆண்டோடைய வார்த்தையில், ஆண்டோடைய வாயிலிருந்து இந்த வார்த்தை வருமா? என்னுடைய வாழ்க்கை இந்த உலகத்தை விட்டு போகும் தருவாயில் என்னை உத்தமமாய் பின்பற்றின மனுஷன், உண்மையும் உத்தமமான ஊழியக்காரனே, உன்னுடைய எஜமானின் சந்தோஷத்தில், அந்த வார்த்தையை தான் நான் கேட்கணும். காலேப் உத்தமமாய் பின்பற்றின மனுஷன், என்னை உத்தமமாய் என்ன பண்ணாமல் பின்பற்றின மனுஷன். காலேப் ஜெப்னேயின் குமாரனாகிய காலேப் என்று சொன்ன உடனே ஆண்டவர் என்ன திரும்ப போடுறார் வார்த்தையை? உத்தமமாய் பின்பற்றின மனுஷன். நம்மளை பார்த்து ஆண்டவர் நம்மை பார்த்து என்ன சொல்லணும் தெரியுமா? உத்தமமாய் பின்பற்றின என்னுடைய மகள்,
உத்தமமாக என்னை பின்பற்றின என்னுடைய மகன் என்று சொல்ல முடியுமா? இந்த வனாந்தர வாழ்க்கையில் பல சோதனைகள் உங்களுடைய வாழ்க்கையில் வரலாம், வேதனைகள் வரலாம். கடைசியாக உன்னை குறித்து சாட்சி கொடுக்கும்போது ஆண்டவர் என்ன தெரியுமா சொல்லணும்? உத்தமமாக என்னை பின்பற்றின மனுஷன். ஹோல் ஹார்ட்டட்லி ஹீ ஃபாலோடு மீ, ஆங்கிலத்தில் போடப்பட்டு ஹோல் ஹார்ட்டட்லி அப்படி என்றால் முழு இருதயத்தோடும் என்னை பின்பற்றின மனிதன் என்று அர்த்தம். எப்போல்லாம் உன்னுடைய பேர் வருதோ அப்போல்லாம் இந்த அடைமொழி வருகிறது. ஹோல் ஹார்ட்டட்லி ஃபாலோடு மீ என்று சொல்கிறார். பாருங்க, 3 முறை அவனை குறித்து ஆண்டவர் சாட்சி கொடுக்குறார். உத்தமமாக என்னை பின்பற்றின மனுஷன். சீக்கிரமாக பார்க்கலாமா? சொன்ன உடனே எடுத்து வாசிங்க பார்ப்போம். என்னாகமத்தின் புத்தகம் 32வது அதிகாரம் 11ஆம் வசனம், 12ஆம் வசனம், 13ஆம் வசனம் குறித்து கொள்ளுங்கள். என்னாகமத்தின் புத்தகம் 32வது அதிகாரம் 11, 12, 13வது வசனங்கள். உத்தமமாய் பின்பற்றின மனுஷன். பாருங்க, காலேப் என்று சொல்லும்பொழுது உத்தமமாய் பின்பற்றின மனுஷன் சொல்றாரு. இன்னொரு காரியம் பாருங்க, கேனாசியனான காலேப் என்ன சொல்றாரு? கேனாசியனான காலேப். என்னது கேனாசியன்? ஆதியாகமத்தின் புத்தகம் 15வது அதிகாரம் 15வது அதிகாரம் 18, 19வது வசனங்கள் வாசிங்க சீக்கிரம். ஆபிரகாமோடு உடன்படிக்கை பண்ணி துவங்கி பெரிய நதி மட்டும் கேனியரும் கெனிசியரும் கத்மோனியரும் ஏத்தியரும் பெர்சியரும் ரெப்பாயிரும் எமோரியரும் கானானியரும் என்பவர்கள் இருக்கிறதுமான இந்த தேசத்தை உன் சன்னதிக்கு கொடுத்தேன் என்றார். இந்த இடத்துல ஒரு வார்த்தை வருது. என்ன வருதுமா? கெனிசியர் என்று வருது. அப்படி என்றால் காலேப் கெனிசியன், அதாவது இஸ்ரவேல் ஜனங்களை சேராதவன். இஸ்ரவேல் ஜனங்களை யார் சேரல? காலேப் சேரல. ஒரு அந்நிய மனுஷன். ஆபிரகாமுக்கு ஆண்டவர் உடன்படிக்கை செய்தபொழுது காலேப் கெனிசியன், கெனிசிய வம்சத்தில் வந்தவன், இஸ்ரவேல் ஜனத்தை சேராதவன். ஆனால் புறஜாதிகளும் கூட என்ன செய்யலான்னாக்கா, அவர்கள் தங்களை ஒப்பு கொடுத்தாங்கனாக்கா ஆண்டவருடைய வசனம் சொல்கிறது, அவர்களுக்கு விருத்த சேதனம் பண்ணி அவர்களை உன்னோடனே கூட சேர்த்துக்கொள் என்ற முறைமையின்படி இந்த கெனிசிய வம்சத்தார், புறஜாதியான அந்த வம்சத்தார் யூத கோத்திரத்துக்குள்ளாக கொண்டு வரப்பட்டார்கள். நல்லா புரிஞ்சுங்க, யூத கோத்திரத்துக்குள்ளாக கொண்டு வர. ஒரு அந்நியன் நான் இஸ்ரவேலனாக மாற வேண்டும் என்று சொன்னால் அதுக்கு ஒரு முறைமை சொல்கிறார். அவன் விருத்த சேதம் பண்ணப்பட வேண்டும், அவன் எல்லா விதமான சுத்திகரிப்புக்குள்ளாக செல்ல வேண்டும், பிறகு அவனை நீ இஸ்ரவேலனாக ஏற்றுக்கொள், உன்னுடைய வீட்டில் தங்க அனுமதி என்று சொல்லும்பொழுது இந்த கெனிசியர் என்ன பண்ணாங்கன்னா ஆண்டவருக்கு ஒப்பு கொடுத்தார்கள். அந்த வம்சமானது யூத வம்சத்தோடு கூட இட் வாஸ் என்கிராஃப்டட் இன்டு த ட்ரைப் ஆஃப் ஜூடா, யூத வம்சத்தில் சேர்க்கப்பட்டது. ஆனால் ஒரிஜினலாக யார்? அவன் யார்? கெனாசி. யூஎஸில், அமெரிக்காவில் போய் நீங்கள் யூஎஸ் சிட்டிசன்ஷிப் வாங்கிட்டீங்க. இப்போ நீங்கள் யார்? இந்திய தேச குடியுரிமை பெற்றவர்களா, இந்திய தேசத்தவர்களா? உங்களை பார்த்த உடனே என்ன சொல்லுவாங்க எல்லாரும்? அமெரிக்கன்னு சொல்லுவாங்க. ஏன்னா நீ யூ ஆர் ஏ ஹோல்டர் ஆஃப் ஏ அமெரிக்கன் பாஸ்போர்ட், யூ ஹாவ் எவ்ரி ரைட் டு லிவ் ஓவர் தேர். அங்கே எங்கே வசிக்க முடியும். யூ கேன் ஓட் ஃபார் த பிரசிடெண்ட், ஜனாதிபதியை தேர்ந்தெடுக்க உரிமை உங்களுக்கு உண்டு. ஆனாலும் அவங்களுடைய பாஸ்போர்ட்லேயோ அவங்களுடைய நேச்சுரலைசேஷன் சர்டிஃபிகேட்லேயோ ஆரிஜின்னு ஒரு வார்த்தை இருக்கும். ஆரிஜின் என்ன? ஆரிஜின் அப்படின்னு ஒரு வார்த்தை போடுவாங்க. ஆரிஜின் என்ன? ஒன்று அவங்களுடைய தொடக்கம், அல்லது அவங்க எங்கேருந்து வந்தாங்கன்னா இந்தியன். நீ பாஸ்போர்ட் வைத்திருக்கலாம், நீ எப்படி வேணாலும் இருக்கலாம், நீ அந்த நாட்டில் ஒன்றாக வாழலாம், 40 வருஷம் வாழலாம், நீ 80 வருஷம் வாழலாம், உன் தலைமுறை வாழலாம். ஆரிஜின் என்னன்னாக்கா உன்னுடைய தொடக்கம், நீ எங்கேருந்து வந்தனாக்கா இந்தியா அப்படின்னு போட்டிருக்கோம்.
ஆகவே தான் இவன் யூத கோத்திரத்தில் இணைந்தாலும் கெனீசியன் ஆகிய யாரு சொல்லுங்களேன், சத்தமாக சொல்லுங்க, காலே என்று சொல்லும். இவனுடைய காரியம் பாருங்க, இவன் உத்தமமாய் பின்பற்றினான் என்று ஆண்டவர் முதலாவதாக சாட்சி கொடுக்கிறார். என்னாமத்தின் புத்தகம் 32, உபாமத்தின் புத்தகம் 1ஆம் அதிகாரம் 36, 37 வசனங்கள். புக் ஆஃப் டியூட்டரானமி சாப்டர் 1 verses 36 and 37 வாசிங்க. யார் அவன்? கர்த்தரை உத்தமமாய் பின்பற்றினான். இங்கே ஆண்டவர் சொல்றார், இவன் உத்தமமாய் பின்பற்றினான். ஹோல் ஹார்ட்டட்லி ஹி ஃபாலோடு மீ என்று சொல்கிறார். யோசுவாவின் புத்தகம் 14ஆம் அதிகாரம் 14ஆம் வசனம் 3வது முறையாக ஆண்டவர் சொல்லுகிறார். பாருங்க, ஆதலால் சத்தமா வாசிங்க. காலேப் உத்தமமாய் பின்பற்றினபடியால், உத்தமமாய் பின்பற்றினா இப்போ வேறு மாதிரியே நடக்கிறான். ஆமாங்க, முதல்ல ஒரு ஆண்டவருடைய பிள்ளையாக இருந்தாருங்க, ஞானஸ்தானம் எடுத்தாருங்க. இப்போ அவர் நடக்க என்னால் கொஞ்சம் மாற்றமாக இருக்குது, பின்வாங்கி போன நிலைமை, கஷ்டம் வந்ததுனால அவர் பின்னாடி போயிட்டாரு. அப்படிலாம் இல்லை. என்ன அவனுடைய வாழ்க்கையினுடைய கட்டம் என்ன? உத்தமமாய் பின்பற்றுகிற கார், உத்தமமாய் பின்பற்றுகிற, உத்தமமாய் பின்பற்றினான் என்று அவனை குறித்து ஆண்டவர் 3 வசனங்களை சொன்னார். யோசுவா 14ஆம் அதிகாரம் 8ஆம் வசனம் வாசிங்க. யோசுவா 14:8. கரைய பண்ணினார்கள், நானோ என் தேவனாகிய கர்த்தரை. இந்த இடத்துல யார் சொல்றா? காலேபே சொல்றான். காலேப் என்ன சொல்றான்? என்னுடைய சகோதரர்களாகிய மற்ற ஜனத்தார் என்ன செஞ்ச, மற்ற ஜாதியார் என்ன பண்ணாங்க, கோத்திரத்தார் கரைய பண்ணினார்கள். ஆனால் நான் என்ன பண்ணேன்? இப்போ தன்னை குறித்தே தான் என்ன பண்ணுறான்? இது தப்பா ரைட்டா? உன்னை குறித்து நம்ம சாட்சி கொடுக்கக்கூடாது, நம்மை குறித்து சாட்சி கொடுக்கணும். என்னை குறித்து சாட்சி கொடுக்குற ஒரு உண்டு என்று ஆண்டவர் தான் என்னை குறித்து சாட்சி கொடுக்கணும். இங்கே அவன் தன்னை குறித்து சாட்சி கொடுக்கிறான். இது ஏற்றுக்கொள்ளப்பட்டது. ஏனென்றால் ஆண்டவரே அவனை குறித்து என்ன சொல்லிட்டார்? ஏற்கனவே ஆண்டவர் உன்னை பார்த்து நல்லவன் என்று சொல்லிட்டாரு. நீங்கள் என்ன சொல்லலாம்? நல்லவன் சொல்லலாம். இப்போ உங்களை பார்த்து சொல்கிறாங்க, நான் உங்களை பார்த்து ஒரு கேள்வி கேட்டால் நீங்கள் யாருடைய பிள்ளைன்னா நான் தேவனுடைய பிள்ளைன்னு சொல்கிறீங்களா இல்லையா? நீங்கள் யார்? சத்தமாக சொல்லுங்கள். நான் சில பேர் பிசாசின் பிள்ளைன்னு நினச்சிட்டு இருக்கீங்க, வாய் வரல. நீங்கள் யார்? சத்தமாக சொல்லுங்களேன். நீங்கள் யார்? நல்லா உறுதியாக சொல்லுங்களேன். நீங்கள் யார்? தேவனுடைய பிள்ளைங்க நீங்களே சொல்லிக்கிறீங்களா? நீங்களே சொன்னால் நீங்கள் சொன்ன சாட்சி தப்பு. நீங்கள் தேவனுடைய பிள்ளைகள் என்று நீங்கள் சொல்லலை, இவர்கள் என்னுடைய பிள்ளைகள் என்று யார் சொன்னிருக்கா? ஆண்டவர் சொன்னதுனால நான் என்ன சொல்கிறேன்? இப்போ தேவனுடைய பிள்ளைகள் என்று நான் சொல்கிறேன். அவர் ஏற்கனவே சாட்சி கொடுத்துட்டார். நீங்கள் யார்? நீங்கள் பிசாசின் பிள்ளைகள் அல்ல, அந்த காலத்திலேருந்து ஆச்சரியமான ஒளிநடத்தில் வந்த பிள்ளைகள், கோபாக்கினின் பிள்ளைகள் இல்லை. நீங்கள் யார்? கிருபா பாத்திரங்கள் என்று சொல்லி உங்களை குறித்து தேவனுடைய பிள்ளைகள் என்று ஆண்டவரே சொல்லிட்டார். we are the adopted children of Lord of our God. நாம் அவருடைய புத்திர சுவிகாரத்தின் பிள்ளைகள். ஆகவே தான் நம்ம அப்பா பிதாவே என்று கூப்பிடுகிற புத்திர சுவிகாரத்தின் ஆவி நமக்கு கொடுக்கப்பட்டு இருக்கிறது. ஆகவே உங்களை கேட்டால் நீங்கள் என்ன சொல்லலாம்? தைரியமாக சொல்லலாம். என்ன சொல்கிறான்? சொல்லுங்களேன். நான் இதில் கொஞ்சம் கூட சந்தேகம் இல்லாமல் சொல்லணும். ஏன்னாக்கா ஆண்டவரே உன்னை குறித்து தேவனுடைய பிள்ளைங்கன்னு சொல்லியிருக்காரு. நீ எவ்வளோ கெட்ட இருந்தாலும் பரவாயில்ல, நீ தேவனுடைய பிள்ளை. உன்னை அவர் திருப்பி கொண்டு வருவார். நீ தேவனுடைய பிள்ளையாக இருப்பதனால தான் நீ தவறு செய்து அவர் இடத்துல நீ போகும்போது அவர் என்ன செய்கிறார்? உன்னை மன்னிக்கிறார். இந்த துரோகியை மட்டும் மன்னிக்கக்கூடாதுங்க. நீ வேணாலும் சில பேரை என்ன பண்ணலாம்? ஒதுக்கி வைக்கலாம். யாரெல்லாம் ஆண்டவர் மன்னிக்கவே மாட்டாருங்க. நீ சொல்லலாம், ஆனால் ஆண்டவர் அப்படி சொல்கிறது கிடையாது. அவர் தேவனுடைய பிள்ளையாக இருந்தால் அவர் மன்னிப்பார். ஆகவே இங்கே காலேபு சொல்கிறான். என்ன சொல்கிறான்? நான் தேவனை என்ன சொல்கிறான்? உத்தமமாய் பின்பற்றினேன். எவ்வளோ நாள் பின்பற்றினான்? 85 வயது வரை பின்பற்றினான். உத்தமமாய் பின்பற்றி I followed the Lord
ஹோல் ஹார்ட்டட்லி, முழு இருதயத்தோடு நான் பின்பற்றினேன். கவனிங்க, தூக்கம் வருதா? இல்லை, இப்போ தான் மணி 12 கவனிங்க. நெப்போலியன் போனாபார்ட் என்று சொல்லக்கூடிய நெப்போலிய சக்கரவர்த்தி இருந்தான் தெரியுமா? பிரான்ஸ் நாட்டை ஆண்டான். அவனுக்கு உலகத்தை முழுதுமாக பிடிக்க வேண்டும் என்ற எண்ணம் இருந்தது. ஆகவே அவனுடைய வீரர்கள் அவனுக்காக உயிரை கொடுப்பார்கள். எந்த வீரராவது குற்ற வீரராக குல வீரராக இருந்தான்னு சொன்னாக்கா, அங்கே சாகும் தருவாயில் இருப்பான்னு சொன்னாக்கா, அங்கே நெப்போலியன் போனாபார்ட் அவருக்கு அருகாமையில் போகக்கூடிய ஒரு சந்தர்ப்பம் வாய்க்கும் என்று சொல்லும் பொழுது அவன் மூச்சை பிடித்து கொண்டு கையை உயர்த்தி சொல்லுவானா, விவேல எம்பரர் அப்படின்னு சொல்லுவானா. அப்படின்னா சக்கரவர்த்தி வாழ்க என்று சொல்லி உயிரை விடுவானாம். சாகும் தருவாயில் கூட எப்படின்னா சொல்லுவானா, தன்னுடைய நலத்தை பாராமல் சக்கரவர்த்தி வாழ்க என்று சொல்லி பிரெஞ்சு மொழியில் சொல்லி உயிரை விடுவானாம். இப்படியாக குற்றுயிரும் குலவீருமாக இருந்த ஒரு போர் வீரனை இவனை எப்படியாவது காப்பாற்றி விடலாம் என்று சொல்லி இருதய ஆப்ரேஷன் செய்ய வேண்டும். ஏன்னா இருதயத்தில் குண்டு பாய்ந்திருக்கிறது, இருதய ஆப்ரேஷன் செய்து இவனை காப்பாற்ற விட வேண்டும் என்று சொல்லி அங்கே அந்த மருத்துவர்கள் முயற்சி பண்ணி கொண்டிருந்தார்கள். ஆப்ரேஷன் செய்து கொண்டே இருக்கிறார்கள். கத்தியானது இருதயத்தை கிழித்து கொண்டு உள்ளே போய் கொண்டே இருக்கிறது. அவன் சொன்னானா, என்ன சொன்னான், ரொம்ப டீப்பாக போயிடாதீங்க, ரொம்ப ஆழமாக கத்தியை செலுத்திடாதீங்க. ஏன்னா நெப்போலியன் அங்கே இருக்கிறார், என்னுடைய தலைவர் இருக்கிறார், என்னுடைய ராஜா இருக்கிறார், அவருக்கு காயம் பற்றக்கூடாதுன்னா. இருதயத்திலே நான் அவரை பூஜிக்கிறேன், இருதயத்திலே வைத்து நான் அவரை பூஜிக்கிறேன், மிகவும் ஆழமாக போய்விடாதீர்கள், இருதயத்தை தொட்டு விடாதீர்கள், அங்கே காயத்தை ஏற்படுத்தி விடாது. ஏனென்றால் என் இருதயத்தில் குடி கொண்டிருப்பவர் என்று சொன்ன நெப்போலியன். எவ்வளோ பெரிய ஃபிடிலிட்டி, எவ்வளோ பெரிய நம்பிக்கை, எவ்வளோ பெரிய உண்மைத்துவம். காலேபுக்கும் அப்படி தான் இருந்திருக்கணும். ஆண்டவர் அவனுடைய இருதயத்தில் வாசம் பண்ணுகிறார். நான் உத்தமமாய் பின்பற்றினேன். என் இருதயத்தில் இருப்பவர் யார்? எனக்கு 2 வகையான மைண்டு கிடையாது. ஐ எம் நாட் டபுள் மைண்டட். நான் இருவேறு மனது உடையவன் அல்ல. என்னுடைய மன ஆத்மாவோடு, முழு இருதயத்தோடும், உன் முழு ஆத்மாவோடும், உன் முழு பலத்தோடும் உன் தேவனாகிய கர்த்தரை சொல்லுங்களேன் அன்பு கூறுவாயாக. உன் முழு பலன், உன் முழு ஆத்மா, உன் முழு உள்ளம் யாருக்கு சொந்தம்? என் மனைவிக்கு தாங்க சொந்தம் சொல்றீங்களா? இல்லை, அது ஆண்டவருக்கு சொந்தம். உன்னை மீட்டு கொண்டவருக்கு சொந்தம், உன்னை ரத்த சிந்தி மீட்டு கொண்டவர் சொந்தம். அவரை அன்பு கூறுவாயாக. அவர் இருதயத்தில் வைத்து நீ பூஜிக்க வேண்டிய, அப்படி செய்தவன் தான் அந்த வார்த்தையை சொல்ல முடியும். என்ன வார்த்தை? நான் அவரை உத்தமமாய் பின்பற்றினேன். அவனே சொல்கிறான். அப்போஸ்தலனாகிய பவுல் சொல்ல முடியும், as I followed Christ, do follow me என்று சொன்னான். நான் கிறிஸ்துவை பின்பற்றுகிறது போல என்னை பின்பற்றுங்கன்னு சொன்னான். யாரு? ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவுக்கு முழு இருதயத்தையும் கொடுத்த அப்போஸ்தலனாகிய பவுல். அந்த வார்த்தையெல்லாம் சொல்லவே முடியாது. அவன் சொன்னான், முழு இருதயத்தை நான் கொடுத்திருக்கிறேன் என்று சொன்னான். அவன் மாத்திரமா சொன்னா? யோசுவாவின் புத்தகம் 14ஆம் அதிகாரம் 9ஆம் வசனம் வாசிங்க, சீக்கிரம் வாசிங்க. அந்நாளிலே மோசே, நீ தேவனாகிய கர்த்தரை கவனிச்சிங்களா? இங்கே மோசே தேவனுடைய தாசன் யாரை குறித்து சாட்சி கொடுக்குறான்? சத்தமாக சொல்லுங்க, யாரை குறித்து சாட்சி கொடுக்குறான்? ஆண்டவரே 3 முறை சாட்சி கொடுக்குறாரு. காலேபும் தன்னை குறித்து சொல்கிறான், நான் உத்தமமாய் பின்பற்றினேன் என்று சொல்கிறான். தேவனுடைய மனுஷனாகிய, தேவனுடைய தாசனாகிய மோசேயும் சொல்கிறான். என்ன சொல்கிறான்? இவன் உத்தமமாய். இஸ்ரவேலிலே ஒரு காரியத்தை நிரூபிக்க வேண்டும் என்றால் குறைஞ்சபட்சம் 2 சாட்சிகள் இல்லாமல் அதை ஏற்றுக்கொள்ள மாட்டார். இங்கே எத்தனை பேர் சாட்சி கொடுக்குறாங்க? ஆண்டவர் கொடுக்குறாரு, அவனே சொல்கிறான். ஆண்டவர் 3 முறை சொல்கிறார். அது மாத்திரமல்ல, தேவனுடைய மனுஷனாக மோசே அவனை குறித்து சாட்சி கொடுக்கறதை பார்க்கிறோம். ஆகவே நீங்கள் தேவனுடைய பிள்ளைகள், இது எப்போதுமே நீங்கள் மனசில் வச்சுக்கணும்.
இந்த வனாந்தரமான வாழ்க்கையில் அவன் பின்பற்றினான், தேவனை உத்தமமாய் பின்பற்றினான். எவ்வளோ சூழ்நிலை உங்கள் வாழ்க்கையில் வரலாம், ஆனாலும் கூட நீங்கள் எப்படி பின்பற்றணும்? உத்தமமாய் பின்பற்ற. உங்களை குறித்து சொல்ல முடியுமா? அறகுறையாய் பின்பற்றின என் மகளே வருக, ஒரு நாள் சொல்ல மாட்டார். அறகுறையாய் கொஞ்சம் கொஞ்சம் பின்பற்றின மகளே வருக. சில பேர் சாப்பாடு போட்டான்னு வழித்து சுத்தமாக இலை சுத்தமாக இருக்கும். சில பேர் சாப்பாடு எப்படி சாப்பிட்டு போக தெரியுமா? அதில் கொஞ்சம், இதில் கொஞ்சம், அதில் கொஞ்சம், இதில் கொஞ்சம், வாந்தி எடுத்துகிட்டு போன மாதிரி இருக்குதுன்னு சொல்லுவாங்க. சில பேர் என்னது நீட்டாக சாப்பிடுவாங்க. உத்தமமாக பின்பற்றுவது என்பது அப்படித்தான். எந்த விதமான மாறுபாடுக்கு வழி இல்லை, எந்த டேர்ன் பேக்குக்கு வழி இல்லை, திரும்பி போகக்கூடிய காரியம் அல்ல. உத்தமமாய் பின்பற்றின காலேபை போல, சாட்சியை பெற்ற காலேபை போல நம்முடைய வாழ்க்கையில் காணப்படும். ரெண்டாவதான காரியம் யோசுவா 14ஆம் அதிகாரம் 5ஆம் வசனம் 6ஆம் வசனம் வாசிங்க. கட்டளையிட்டபடி செய்து பங்கிட்டார்கள். வந்தார்கள். காலேபு இப்போ கவனிங்க, என்ன பாருங்க, இப்போ அந்த கானான் தேசத்தை ஒவ்வொரு கோத்திரத்திற்கும் பிரிக்கிறதுக்கு ரெடி ஆயிட்டார். யார் ரெடியானா? யோசுவா பிரித்து கொடுக்குறான். 9.5 கோத்திரத்துக்கு 9.5 ட்ரைப்ஸுக்கு என்ன பண்ணணும்? அந்த கானான் தேசத்தை பிரித்து கொடுக்கணும். ஏன்? மீதி 2.5 கோத்திரம் எங்கன்னாக்கா யோர்தானுக்கு அப்புறத்தில் இருக்கிறது. மனாசேவில் பாதி கோத்திரமும் ரூபன் காத் என்ற கோத்திரம் முழுமையான கோத்திரங்களும் நாங்கள் உள்ளே வரல, யோர்தானுக்கு வெளியே இருக்கிறோன்னு சொல்லிட்டு யோர்தானுக்கு வெளியே தங்கிட்டாங்க இந்த 2.5 கோத்திரம். மீதி 9.5 கோத்திரம் தான் ஆக்சுவல் கானானுக்குள்ளாக வந்தார்கள். இப்போ இந்த 9.5 கோத்திரத்துக்கு பிரித்து கொடுக்கணும். அதில் ஒரு கோத்திரத்துக்கு பிரித்து கொடுக்க வேண்டிய அவசியம் இல்லை. ஏன்? லேவி கோத்திரத்துக்கு பங்கு இல்லை. அவர்களுக்கு யார் பங்கு? ஆண்டவரே பங்கு. லேவி கோத்திரத்துக்கு யார் பங்கு? ஆகவே இந்த 9.5 கோத்திரத்துக்கு இங்கே பிரித்து கொடுக்கணும். கோத்திரத்தை பிரிக்கிறாங்கன்னு சொன்னோடனே முதல்ல யார் ஓடி வந்தது தெரியுமா? யார் ஓடி வந்தது? காலேப். 85 வயதில் ஓடி வந்து யோசுவாவில் நின்று, இங்கே பாருங்கள், என்ன பாருங்கள், நின்று எனக்கு உரியதை கொடுன்னு கேட்குறான். உம்மோடு சொன்னாரே ஆண்டவர், மோசேயோடு சொன்னாரே, கிளைம் த ப்ராமிஸ். வாக்குத்தத்தம் உனக்கு கொடுக்கப்பட்டிருக்கு. நீ கால் மதிக்கும் தேசத்தை உனக்கு கொடுப்பேன் ஆண்டவர் சொன்னார். டியூட்ரானமி சாப்டர் 1 உபாகமத்தின் 1:32 சொன்னார், இவன் கால் மதிக்கிற இடத்த கொடு அவனுக்குன்னார். அவன் போயிட்டு வந்தான். 12 பேரில் ஒருவனா போயிட்டு வந்தாங்க. எங்கே போயிட்டு வந்தான்? கானான் தேசத்துக்கு போய் வந்தான். வேவு பார்த்து வந்தான். கதேஷ் பர்னியாவிலிருந்து புறப்பட்டு போய் வந்தான். இவன் உத்தமமாக அங்கே சாட்சி சொன்னான். ஆகவே நீ சுதந்திரிக்கும் போகும்போது முதல்ல ஆண்டவர் சொல்லிட்டாரு, காலேபுக்கு அவனுக்கு உரியதை கொடுத்துரு. அவன் எங்கெங்கெல்லாம் கால் மிதிச்சானோ அதெல்லாம் அவனுடைய இடம். அவன் எந்த இடத்த சொல்கிறானோ அவனுக்கு முதல் பங்கு கொடுத்துரு. ஏன்? அவன் உத்தமமான மனுஷன், நல்ல சாட்சி சொன்னான், என்ன உத்தமமாக பின்பற்றுகிற மனுஷன். கிளைம் த ப்ராமிஸ். முதல்ல வாக்குத்தத்தம் அவனுக்கு கொடுக்குறாருனாக்கா அதை உரிமை பாராட்டுகிற தெரியணும். ஆண்டவர் வாக்குத்தத்தம் கொடுப்பார், அதை என்ன செய்யணும்? உரிமை பாராட்டி அதை எடுத்துக்கொள்கிற இடத்துல நீ இருக்கணும். பொசஷன் ப்ராமிஸ் அண்ட் பொசஷன் என்ன? அதை கவர்ந்து கொள்வது அல்லது சுதந்திரித்து கொள்வது. உனக்கு இடம் கொடுக்குறேன்னு சொல்லிட்டேன். இப்போ பிள்ளைங்கிட்ட போய் சொல்லுங்கள், அடுத்த மாதம் உனக்கு ஒரு செல்ஃபோன் வாங்கி கொடுங்கன்னு சொல்லிட்டாங்க வச்சுங்க. எந்த தேதி சொல்லிட்டீங்கன்னா உங்களுக்கு உசுமா விடுவாங்களோ இல்லையா? எல்லாம் தலையாட்டுறீங்க. விட மாட்டாங்க. நைட்டு படுக்கும்போது என்ன பண்ணுவாங்க? அப்பா சொன்னீங்களே செல்ஃபோனு எனக்கு எவ்வளோ தேவை இருக்குது தெரியுமா? அடுத்த நாள் வேறு ஏதாவது உனக்கு செலவு வந்தால் கூட என்னப்பா அதெல்லாம் ஒதுக்கி வச்சுட்டு இதுக்கு நீ கொடுத்து செல்ஃபோனை வாங்கி கொடுத்துரு. அதுக்கு அடுத்த நாள் இரவு படுக்கும்போது என்ன சொல்லுவாங்க? அப்பா என் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் வச்சுருக்குறாங்க, எனக்கு வாங்கி கொடுக்குற செல்ஃபோன் மதிப்புமிக்கதாக இருக்கணும். இப்போ என்ன பண்ணுறாங்க? அதை குறித்ததே ஞாபகம். ஆண்டவர் ப்ராமிஸ் பண்ணிட்டோம், தகப்பன் வாக்கு கொடுத்துட்டாரு.
அதை எப்படியாவது கவர்ந்து கொள்ளணும், எப்படியாவது வாங்கிடணும். அதுக்குள்ளே என்ன வரலாம், நடுவில் மாற்றங்கிட்ட வந்துட போகுது. உனக்கு 2 வருஷம் கழிச்சு வாங்கி தரேன்னு சொல்கிற போகிறாருன்னு சொல்லி என்ன பண்ணுறோம், பொசஷன். உனக்கு ஆண்டவர் வாக்கு கொடுத்தாரு, இப்போ என்ன செய்யணும், வாக்கு கொடுப்பது அவர், எடுத்துக்கொள்வது யாராக இருக்கணும் சொல்லுங்களேன். அவரே எடுத்து வாயில் ஊட்டி விடுவாரா? நாம தான் சுதந்திரித்து கொள்ளணும். அழற பிள்ளை தான் என்ன பண்ணலாம் சொல்லுங்களா? எதுவுமே தெரியாதமே உட்காந்து சொல்லுங்க. அழற பிள்ளை தான் மக்குன்னு உட்காந்து மக்கு மாதிரி உட்காந்தா என்ன பண்ணுவாங்க, போய் வேலை செஞ்சுட்டு வந்து பால் கொடுக்கலான்னு அம்மா போயிடுவாங்க, விட்டுட்டு போவாங்களா போக மாட்டாங்களா? ஆகவே யூ ஹேவ் டு கிளைம் த ப்ராமிஸ். யார் வாக்கு கொடுத்தா, ஆண்டவர் வாக்கு கொடுத்தா, யூ ஹேவ் டு பொசஸ் த லேண்டு. முதல்ல பிரிக்க போகிறான்னு சொன்னோடனே ஓடுறான், ஓடி போய் கேட்குறான், எனக்கு செழுமையான இடத்த கொடுங்க. எந்த இடம்? எப்ரோனை கொடுங்க. கானானில் எப்ரோன்ற என்ற ஒரு பகுதி இருக்கிறது, மலை தேசத்தார். அந்த பகுதியை எனக்கு கொடுங்கன்னு கேட்குறான். ஏன்? அவன் அங்கே வேவுக்காரனாக 40 வருடங்களுக்கு முன்பாக போகும்போதே அந்த இடத்த பார்த்து வச்சுட்டான். அதுமாரி உங்கள் மைண்டில் இருக்கணும், ஆண்டவருக்குள்ளாக நீங்கள் எப்படியாக மாறணுன்றத இளம் பிராயத்தில் இருக்கக்கூடிய விசுவாசிகள் உங்களுக்கு இருக்கணும். எனக்கு கூட அப்படி தான். சிறு வயதில் இருக்கும்போது யாராவது பிரசங்கம் பண்ணாங்க, இவரை விட நல்லா பண்ணணும்னு தோணும் எனக்கு, இவரோட பண்ணணும், டெலிவர் பண்ணணும் அப்படின்னு எனக்கு தோணும். அந்த மைண்டில் இருக்கணும். செட் பண்ணிட்டான், அப்போ 40 வருஷத்துக்கு முன்னாடி செட் பண்ணிட்டான், எப்ரோனை நான் வாங்குவேன். எப்ரோன் சாதாரணமாக ஆனாக்கின் புத்திரர்கள் என்று சொல்லும்போது ஜெய்ஜாண்டிக் ஃபிகர்ஸ். அவர்கள் பயங்கரமான தோற்றத்தை உடையவர்கள், பலவான்கள். அங்கே குடியிருக்கிற ஜனங்கள், அந்த பகுதியில் கானான் தேசத்தில் எப்ரோனிலே குடியிருக்கிறவங்க ஆனாக்கியர்கள். உதாரணமாக கோலியாத் ஒரு ஆனாக்கியன். தாவீது முறியடித்தானே கோலியாத்து, வெல்ல முடியாத கோலியாத்தை முறியடித்தானே, சரீரத்திலே அவ்வளவாக பலசாலியாக இருந்தானே, அவன் ஒரு ஆனாக்கியன், காத் வம்சத்தை சேர்ந்தவன். ஆகவே இந்த ஆனாக்கியர்கள் இருக்கக்கூடிய இடத்தை கொடுங்க. ஏன் அவனுக்கு அவ்வளோ பெரிய நம்பிக்கை என்று சொன்னால், ஆண்டவர் எனக்கு வாக்கு கொடுத்தார், நீ எவ்வளோ பெரிய ஆளாக இருந்தாலும் அவங்க என்ன செய்வார், அவர் விரட்டிடுவார். யூ ஹாவ் டு கிளைம் த ப்ராமிஸ். உனக்கு வாக்கு கொடுத்தாரா, உரிமை பாராட்டி கேட்குறியா, உனக்கு அதை சுதந்திரித்து கொள்ள வேண்டும் என்ற எண்ணம், இன்டென்ஷன் உனக்கு இருக்குதா இல்லையா? ஏதோ கேட்டு வைப்போம், பழக்கமாக செய்கிற மாதிரி ஜபத்தை செஞ்சு வைப்போம், அப்படி இல்லை. அதுக்கு மேலே ஒரு தாகம் இருக்கணும், அது மேலே ஒரு வேட்கை இருக்கணும் என்று சொல்லி பார்க்குறோம். பாருங்கள், இவனுக்கு அந்த விதமான எண்ணம் இருந்தது. யோசுவாவின் புத்தகம் 18ஆம் அதிகாரம் 1ஆம் வசனம் 2ஆம் வசனம் வாசிங்க. சபையெல்லாம் சீலோவிலே கூடி நிறுத்தினார்கள், தேசம் அவர்கள் வசமாயிற்று. கவனிச்சிங்களா? இப்போ தேசம் அவங்க பக்கத்தில் வந்துடுச்சு. பங்கிட்டு தரேன்னு யார் சொல்கிறா? யோசுவா சொல்கிறான். முதல்ல போய் நின்னது யார்? சத்தமாக சொல்லுங்களேன். அப்படியே சொன்னால் கூட இன்னும் 7 கோத்திரம் எனக்கு என்னன்னு தலையில் இப்படி கையை வச்சுன்னு உட்காந்துருக்கான். யோசுவாவே வந்து பங்கிட்டு அவர் கையில் வந்து கொடுக்கணும் அப்படின்னு வெயிட் பண்ணுறாங்களாம். அவங்க எத்தனை கோத்திரத்தார்? 7 கோத்திரத்தார். பாருங்க, இஸ்ரவேல் புத்திரர்கள் தங்கள் சுதந்திரத்தை இன்னும் பங்கிட்டு கொள்ளாத 7 கோத்திரங்கள் இருந்தது. ஆகையால் யோசுவா 3ஆம் வசனம், யோசுவா இஸ்ரவேல் புத்திரரை நோக்கி, உங்கள் பிதாக்களின் தேவனாகிய கர்த்தர் உங்களுக்கு கொடுத்த தேசத்தை சுதந்திரித்துக் கொள்ள போவதற்கு நீங்கள் என்ன மட்டும் அசதியாக இருப்பீர்கள். கவனிங்க, என்ன வார்த்தை? சத்தமாக சொல்லுங்க. 7 கோத்திரத்தை வாயில் வந்து வாழைப்பழத்தை உரித்து வச்சா கூட என்ன தெரியல, முழுங்க தெரியல, சாப்பிட தெரியல. இந்தாவும் இடம் அப்படின்னு கொடுத்தா கூட என்ன பண்ண மாட்டுறாங்க, எடுத்துக்கொள்ள மாட்டுறாங்க. அவர்கள் அசதியாக இருந்தார்கள், அசதியாக இருந்தார். ஆனால் யோசுவா காலேபை குறித்ததான காரியம் என்ன? அவன் என்ன பண்ணான்? முதல்ல வந்து he claimed the promise. He want to possess the promised land, the fertile land. இங்கே யோசுவாவே என்ன பண்ணுறான்? நீங்கள் போய் பார்த்து எந்தெந்த இடம் வேணும்னு முடிவு பண்ணுங்கள், சீக்கிரம் முடிவு பண்ணுங்கள், அசதியாக இருக்கீங்கன்றது மற்றவங்கள சொல்கிறாங்க. நம்ம எப்படி இருக்கோம்? கிறிஸ்தவத்தில் அசதியாக இருக்கோமா?
ஆண்டவருடைய பிள்ளைகளாக இருந்து கொண்டு இன்னும் அசதியாக இருக்கிறியா? ஆண்டவரே எனக்கு எல்லாம் செய்வார்னு அசதியாக இருக்கிறியா? இல்லை ஜெபத்தில் போராடுறியா? அதை குறித்து கவலைப்படுறியா? ஓயாமல் அவருடைய பாதத்தை முத்த செய்கிறியா? பாவியான ஸ்திரீ என்ன செய்தா? ஒரு முத்தத்தை கொடுத்து நிறுத்திட்டாளா? என்ன செய்தா? கண்ணீரினாலே என்ன செய்தா? சத்தமாக சொல்லுங்களேன். கண்ணீரினாலே அவருடைய பாதத்தை கழுவி, தலைமயிரினாலே அவருடைய பாதத்தை துடைத்து, ஓயாமல் முத்தம் செய்தார். அவ்வளவு பெரிய வாஞ்சை அவளுக்கு இருக்கிற தன் பாவம் மன்னிக்கப்படுகிறதை குறித்து. You have to claim the promise, you have to possess the promise, you must have the intention to possess the land. அந்த இச்சிக்கப்படுகிற பரலோகத்தை நான் கவர்ந்து கொள்ள வேண்டும் என்று சொல்லி அந்த விதமான காரியம் நமக்கு இருக்கணும். சாதாரண ஒரு கிறிஸ்தவ வாழ்க்கையை வாழ ஒன்றும் என்னையும் ஆண்டவர் என்ன பண்ணல, அழைக்கலை. 100ல் ஒரு ஆளாக நிற்கிறதுக்கு அழைக்கலை. உன்னுடைய உயரம் உனக்கு தெரியாது. நீ ஆண்டவருக்கு எவ்வளோ வல்லமையாய் பயன்படுத்த முடியும், உன்னை பயன்படுத்தக்கூடும் என்பது உனக்கு தெரியாது. எங்கே இருந்தாலும் எப்படி இருந்தாலும் யாராக இருந்தாலும் ஆண்டவர்கள் என்ன செய்ய முடியும், பயன்படுத்த முடியும். காலேப் அப்படிப்பட்ட ஒரு வாஞ்சை உள்ள மனுஷன். முதலாவதாக அவன் உத்தமமாய் பின்பற்றின மனுஷன். ரெண்டாவதாக அவன் யார்? அவன் உரிமை பாராட்டுகிற மனுஷன். வாக்கு தத்தத்தை உரிமை பாராட்டி அதை சுதந்திரித்துக் கொள்கிற மனுஷன். அந்த மற்றவர்கள் எப்படி இருந்தார்கள்? சாங்கோபாமாக அவர்கள் அசதியாக இருந்தார்கள். மற்றவர்கள் அசதியாக, அவன் அப்படிப்பட்டவனாக காணப்படவில்லை என்று சொல்லி பார். மூன்றாவதான காரியம் என்னாகமத்தின் புத்தகம் 13ஆம் அதிகாரம் 13வது அதிகாரம் 25வது வசனம். தொடர்ந்து வாசிங்க. பாருங்க, இங்க இப்போ அவர்கள் 12 அங்கே 12 இந்த ஜனங்களும் இந்த வேவுக்காரரும் போய் எவ்வளோ நாள் அந்த தேசத்தை சுற்றி பார்த்தாங்க? தாங்க போய் சேர வேண்டிய தேசத்தை எத்தனை நாள் சுற்றி பார்த்தாங்க? இவர்களுக்கு தான் முன்ருசி இருக்குது. ஒரு லட்டு கொடுக்குறீங்க, ஒரு ஜாங்கிரி கொடுக்குறீங்க, உங்கள் முழு பாக்கெட்டை கொடுத்தாலும், உங்ககிட்ட 1 கிலோ லட்டை கொடுத்தாலும் ஒருத்தர் வந்து சொல்கிறார், என்ன சொல்கிறாரு, இந்த டேஸ்ட் எனக்கு எப்படி இருக்குன்னு தெரியும்னு சொல்கிறார். ஆனால் நீங்கள் தான் வச்சுருக்கீங்க 12 லட்டு உள்ளே ஒரு பேக் வச்சுக்கிறீங்க. ஆனால் அவர் என்ன சொல்கிறார், இது நல்லா இருக்கும் நல்லா இல்லைன்னு அவர் தான் சொல்ல முடியும். ஏன்னாக்கா ஹி ஹாஸ் அ ஃபோர் டேஸ்ட். ஏன்னாக்கா அந்த கடைக்காரர் அவருக்கு என்ன நல்லா இருக்குமான்னு அவருக்கு என்ன புட்டு கொஞ்சம் கொடுத்துட்டார். இந்த லட்டு அதிக சுவையுடையதாக அதிக டெலிஷியஸாக இருக்கும்னு முன்ருசி தெரியும். இந்த இஸ்ரவேல் ஜனங்களுக்கு கானான் தேசம் எப்படி இருக்கும் என்பதை புரிந்து கொள்வதை காட்டிலும் ஆண்டவர் சொல்கிறாரு, என்ன சொல்கிறாரு, பாலும் தேனும் ஓடுன்றார். அங்கே பாலும் தேனும் ஓடுகிற கானான் தேசம் உங்களுக்கு கொடுத்தேன்னு சொல்கிறாரு. ஆனால் யாருக்கும் அது புரியல. இப்போ கூட ஆண்டவர் இப்போது நமக்கு பரலோகம் எப்படி இருக்குன்னு சொல்கிறார். தங்கத்தால் தெருவு இருக்குது, வைரக்கற்களால் மதில்கள் பொதிக்கப்பட்டிருக்கு, சிங்காசனத்தில் ஆண்டவர் வீட்டு இருக்காரு, ஆட்டுக்குட்டியாளர் பக்கத்தில் உட்காந்துருக்காரு, 24 மூப்பர்கள் உட்காந்துருக்காங்க. எவ்வளவு தான் கற்பனை பண்ணாலும் ஒன்றால் என்ன பண்ண முடியல, சொல்லுங்களேன், அதை புரிந்து கொள்ள முடியல. யோவானுக்கு அது புரியுமா புரியாதா? வெளிப்படுத்துகிற விசேஷம் யாருக்கு கொடுக்கப்பட்டது? அப்போஸ்தலனாகிய யோவானுக்கு அது காண்பிக்கப்பட்டது. இந்த 12 சீஷர்களுக்கும் 12 கோத்திரத்தாருக்கும் அந்த வேவுக்காரருக்கும் கானான் தேசம் எப்படி இருக்கும்னு தெரிஞ்சிருச்சு. அதனால தான் இவன் ஒரு இடத்த ஃபிக்ஸ் பண்ணிட்டான். இது நமக்கு. பஸ்ஸில் என்ன பண்ணுறாங்க, நல்ல சீட்டாக பார்த்து ஏறுறதுக்கு முன்னாடியே ஒரு துண்டு எடுத்து போட்டாங்க. நாங்கள் வரும்போது அப்படி தான் நடந்தது. அரக்கோணத்துலேருந்து செம்ம ரஷ்ஷு, அனல் வாரி மூஞ்சி ஃபுல்லாக கொட்டுது. கஷ்டப்பட்டு ஏறினாக்கா ஒரு துண்டு இருக்குது. அவர் லைட்டாக வந்து இப்படி தூக்கி போட்டு நான் பின்னாடி கிளைம் பண்ணிக்கிறேன்னு. அனல் அவ்வளோ ஹீட்டாக இருக்குது. போராடி அந்த கேட் அந்த இது வாசல் வழியாக ஏறி உள்ளே போனால் துண்டு இருக்குது. துண்டை எடுத்து வச்சா எடுக்காதேன்னு ஒரு சத்தம் வருது. எடுத்து பார் அப்படின்னுது. ஏன்னா நான் துண்டை போட்டேன், இவர் பெரிய இது போட்டு ஒன்றுமே செய்ய முடியல, ஒன்றுமே செய்ய முடியல. அந்த இடம் அவருக்குரியது. காலேப் எவ்வளோ திறமையானவன் பாருங்க. அந்த மாதிரி தான் நீ இருக்கணும்.
சர்ப்பத்தை போல வினா உள்ளவர்களாக இருக்கணும். சோம்பலாக இருக்கக்கூடாது. இந்த உலகத்தை தெரியாதமாக இருக்கக்கூடாது. எப்படிலாம் பிசாசு வருவான், அவனை வஞ்சிப்பான் என்பதை நீ அறிந்திருக்கணும். சர்ப்பத்தை போல வினா உள்ளவர்களாகும், புறாவை போல கபடற்றவர்களாகும் இருங்கள் என்று ஆண்டவர் சொல்லுகிறார். ஆகவே அவன் துண்டு போட்டு வச்சுட்டான். எப்ரோன் எனக்கு உரியது, ஆணாக்கியர்கள் இருந்தாலும் பரவாயில்ல, அதெல்லாம் எனக்கு கொடுப்பாரு. 40 வயசில் இருந்த பலம் 85 வயசாகுது, இப்பயும் எனக்கு இருக்குது. ஒரு கத்தியோடு புறப்பட்டான், எழுதி வாங்கிட்டான். மோசேக்கிட்ட எழுதி வாங்கிட்டான், அந்த இடத்துல எனக்குன்னு. ஒரு கையில் டீடு, ஒரு பத்திரம், இன்னொரு கையில் என்ன கத்தி, அங்கே இருக்கவங்க வரட்டுறதுக்கு போனான், சுதந்திரத்து கொண்டான். எவ்வளோ பெரிய ஆசீர்வாதமான காரியம். ஈவன் போய் பார்த்தான். இவர்கள் எல்லாரும் என்ன பண்ணாங்க, 10 பேர் வந்து சொன்னாங்க, சூப்பரான கண்ட்ரிங்க, எல்லாம் மகிழ்ச்சியாக இருக்கிறாங்க. இஸ்ரவேல் ஜனங்க மகிழ்ச்சியாக இருக்காங்க, மோசே இருக்காங்க. ஆனாலுங்க அவர்கள் ராட்சதர்களாக இருக்கிறார்கள். அந்த நாட்டில் கானான் தேசத்தில் குடியிருக்கிறவர்கள் எப்படி இருக்கிறாங்க, சத்தமாக சொல்லுங்களேன். அவர்களுக்கு முன்பாக நாங்கள் எப்படி இருக்கிறோம், வெட்டி கிளிகளை போல இருக்கிறோம். அவருக்கு முன்பாக என்னது, வெட்டி கிளி. அவர்கள் என்ன ராட்சசர்களாக இருக்காங்க. அவர்களை முறியடிப்பது என்பது ஒரு காலம் நம்மளால் முடியாது. இப்படி தான் வந்து சொல்கிறாங்க. 10 பேர் சொல்கிறாங்க, மோசேக்கிட்ட வந்து சொல்கிறாங்க. சமஸ்த இந்த இப்போ இஸ்ரவேல் ஜனங்களிடத்தில் சொல்கிறாங்க, அவர்களே வெல்ல முடியாதுங்க. கத்தி இருக்குது, கபடா இருக்குது. ஃபோர்ட்டிஃபைடு சிட்டி, தே ஹேவ் ஃபோர்ட்டிஃபைடு சிட்டி. அப்படின்னா அரணிப்பான பட்டணங்கள், அப்படின்னா மதில்கள் உள்ள அரணிப்பான பட்டணங்கள் இருக்கிறது. ராட்சசர்கள் போல இருக்கிறார் கை கொள்ளும். ஆனால் இந்த நூனின் குமாரனாகிய யோசுவாவும் எப்னேயின் குமாரனாகிய காலேபும் தங்களுடைய வஸ்திரங்களை கிழித்து கொண்டு அவர்கள் என்ன திரும்ப சொல்கிறாங்க, உண்மைதான், உண்மைதான், பாலும் தேனும் ஓடுகிற தேசம்தான், ஆணாக்கியர்களை போல ராட்சசர்கள் போல இருக்கிறாங்க தான். ஆனால் ஆண்டவர் நமக்கு வாக்கு கொடுத்துருக்கிறாரே பாருங்கள், எவ்வளோ பெரிய நம்பிக்கை, எவ்வளோ அந்த நம்பிக்கை இருக்கா உங்ககிட்ட, எவ்வளோ பெரிய நம்பிக்கை. சில இன்டர்வியூலாம் போகும்போது பார்த்தீங்கன்னா, நான் கூட 2-3 இன்டர்வியூ போயிருக்கிறேன். இன்டர்வியூ போனவங்க அனுபவம் தெரியும். இன்டர்வியூக்கு வந்திருக்கவங்க போனாக்கா நம்ம எப்படி இருப்போம்னாக்கா, ஒரு 10-20 பேர் இருக்கிறாங்கனாக்கா, நாங்கள் இந்த இன்டர்வியூக்கு போகிறதுக்கு முன்னாடி ஹாலில் உட்கார வைப்பாங்க. உட்கார வைக்கும்போதே எனக்கு என்ன சில இடத்துல வந்திருக்கு, நம்ம இப்படியே திரும்பிடலான்னு வந்து தோணிருக்கு. ஏன் வந்திருக்கிறோம், அப்படிப்பட்ட ஒரு ட்ரெஸ் போட்டிருப்பாங்க, கையில் லேப்டாப் வச்சுருப்பாங்க, எதையோ யோசித்து கொண்டு இருப்பாங்க, நிறைய நோட்ஸ் வச்சுருப்பாங்க. அப்போது நம்ம போன உடனே நமக்கு என்ன ஒரு பயத்தை உண்டாக்கும். என்ன உண்டாக்குனாங்க, ஐயோ நம்ம இவருக்கு இன்டர்வியூக்கு நமக்கு கிடைக்காது, இவர்களுக்கு தான் கிடைக்கும், பார்த்த உடனே கொடுக்குற மாதிரி இருக்குதுன்னு சொல்லி அப்படியே வந்துருந்தா என்ன கிடைக்காது. நீ எவ்வளவு தான் படித்திருந்தாலும் ஆண்டவர் உனக்கு என்ன செய்வார், தயை செய்வார், உனக்கு தயை செய்வார். உனக்கு கொடுக்க வேண்டியதை அவர் கொடாமல் இருக்க மாட்டார். எவ்வளோ பேர், இப்போ 20,000 பேர் வந்து போட்டிக்கு வந்தால் கூட யூடிசி உனக்கு தான் கிடைக்குன்னா என்ன கிடைக்கும், 25,000 பேர் வந்தாலும் உனக்கு தான் கிடைக்கும். அந்த இடம் உனக்கு தான் கிடைக்குன்னா அந்த உனக்கு தான் கிடைக்கும். அதில் மாற்று கருத்தே இல்லை. ஆண்டவர் ஆல்ரெடி என்ன பண்ணுவார், ரிசர்வு பண்ணி வைத்திருவார். பாருங்கள் 8ஆம் வசனம், 14ஆம் அதிகாரம் 8ஆம் வசனம். கர்த்தர் நம்மேல் பிரியமாக இருந்தால் அந்த தேசத்திலே நம்மை கொண்டு போய் பாலும் தேனும் ஓடுகிற அந்த தேசத்தை கொடுப்பார். ஒரே ஒரு கண்டிஷன் தான். அவர் என்ன எப்படி இருக்கணும், நம்ம மேலே பிரியமாக இருந்துட்டாருன்னா உனக்கு எல்லாவற்றையும் என்ன பண்ண போகிறாரு, கொடுப்பார். ஒரே ஒரு கண்டிஷன் தான். உங்களை ஆசீர்வதிக்க வேண்டுமா, உங்களுடைய எதிராளிகளை ஓட திருத்த வேண்டுமா, கர்த்தர் என்ன பண்ணலாம் நம்ம மேலே, அதுக்கு நாம் என்ன செய்யணும், அவரை உத்தமமாய் பின்பற்றுவர்களாக என்ன. பாருங்கள் 12 பேர் போனாங்க, 10 பேர் ஒரு காரியத்தை சொல்கிறாங்க. அப்போ நீ வந்து அதுக்கு மாற்று கருத்து சொல்லுவியா, என்ன சொல்லக்கூடாது, என்ன நினைப்பா நீ, நாம் என்ன நினைப்போம், 10 பேர் சொல்லிட்டாங்க, நானும் கூட என்ன பண்ணலாம், கையெழுத்து போட்டுடலாம் அப்படின்னா நீ தோணும். Do you have the courage to stand out from the crowd? எவ்வளோ கூட்டமாக இருந்தாலும் சரிதான், கூட்டமே உனக்கு எதிராக வந்தாலும் சரிதான், கூட்டமே ஒரு காரியத்தை சொன்னாலும் சரிதான், நீ என்ன சொல்லணும், ஆண்டவர் சொன்னது சொல்லணும். அதுதான் டெஸ்டிமனி. 10 பேர் சொல்கிறாங்களே அதில் உண்மையும் கூட இருக்கிறது.
ஆனாலும் கூட யோசுவாவும் காலேபும் அவர்களுக்கு ஒத்திட்டு போகலை. இவர்கள் என்ன செய்யற, தங்களுடைய வஸ்திரங்களை கிழித்து கொண்டு, உண்மைதான் கர்த்தர் நம்ம மேல் பிரியமாக இருந்தா அந்த தேசத்தை நமக்கு கொடுப்பாரு, அதை சொல்லி தானே கொண்டு வந்தார். எகிப்திலிருந்து அது சொல்லி தானே கொண்டு வந்தார். யூ ஹாவ் டு ஸ்டாண்ட் அவுட் ஃப்ரம் த க்ரௌட். உலகம் பாருங்க, பயப்படாதே பெரிய மந்தையன்னார். சத்தமாக சொல்லுங்க. ராஜ்யம் கொடுக்க பிதா, பயப்படாதே பெரிய மந்தையே உனக்கு கொடுக்குறேன்னெலாம் இல்லை, சிறு மந்தையே. அவரால் ரட்சிக்கப்பட்டவர்கள், அவருடைய ரத்தத்தினால் மீட்கப்பட்டவர்கள் எவ்வளோ பேர்? சிறு மந்தை தான் குறுகலான வாசல் வழியாக என்ன பண்ண முடியும்? நுழைய முடியும். பயப்படாதே சிறு மந்தையே, ராஜ்யம் கொடுக்க பிதா பிரியமே. உன்னை தான் தேர்ந்தெடுத்திருக்கிறார். இந்த உலகத்தை தேர்ந்தெடுல, இந்த ஊரை தேர்ந்தெடுத்ததில்ல, ஆணாக்கியர்களை தேர்ந்தெடுல, அவளை புறந்தள்ளினார். உன்னைத்தான் அவர் என்ன செய்தார்? தேர்ந்தெடுத்து கொண்டார். யூ ஹாவ் டு ஸ்டாண்ட் அவுட் ஃப்ரம். நம்ம வாசிக்கிறோம் இல்லையா? இங்கே பாருங்கள் 2 ராஜாக்கள் 6ஆம் அதிகாரத்தில் எலிசாவிடத்தில் சீரிய நாட்டினுடைய ராஜா படைகளை அனுப்புகிறான், குதிரைகளை அனுப்புகிறான், வீரர் இராணுவத்தை அனுப்புகிறான். அப்போ எலிசாவினுடைய வேலைக்காரன் என்ன செய்கிறான்? ஐயோ நம்ம அதமானோம், இவ்வளோ பெரிய படை வைந்திருக்கிறது என்று சொல்லும்போது எலிசா என்ன சொன்னார் தெரியுமா? இவனுடைய கண்களை திறந்தார். கண்களை திறந்தாக என்ன நிற்கிது? அக்கினிமயமான குதிரைகள், அக்கினிமயமான ரதங்கள், அதை காட்டிலும் பெரிய சேனை இருப்பதை பார்க்கும்படியாக ஆண்டவர் அந்த வேலைக்காரன் செய்தார். கர்மேல் பர்வதத்திலே 1 ராஜாக்கள் 18ஆம் அதிகாரம், கர்மேல் பர்வதத்திலே எலியா நிற்கிறான். அவனுக்கு எதிராக எத்தனை பேர் நிற்கிறாங்க? 450 பேர் நிற்கிறார். பாகாலினுடைய தீர்க்கதரிசிகள் 450 பேர். ஒரே ஆளாக நான் ஒருத்தர் மாத்திரம் என்று சொல்கிறான். அங்கே 1 ராஜாக்கள் 18ஆம் அதிகாரத்திலே நான் ஒருத்தர் மாத்திரம் இருக்கிறேன் என்று சொல்கிறான். பாகாலுடைய தீர்க்கதரிசி 450. நம்ம என்ன பண்ணோம்? கை காலெல்லாம் உதற ஆரம்பிச்சிடும். எதிராக நிற்க முடியுமா? நின்று ஆண்டவர் சொல்கிற காரியத்தை செய்தான். ஸ்டாண்ட் அவுட் ஃப்ரம் த க்ரௌட். கூட்டத்திலிருந்து தனியாக நிற்பது எப்படி? ஆண்டவருக்குன்னு சாட்சியாக இருப்பது எப்படி? ஆண்டவருக்கென்று சாட்சியாக இருப்பது எப்படி? அதுதான் ஆண்டவர் விரும்புகிறார். யூ ஹாவ் டு ஸ்டாண்ட் அவுட். தனியாக தெரியணும். நீ வேலை செய்கிற இடத்துல, நீ படிக்கிற இடத்துல உன்னை பார்த்தா தனியாக தெரியணும். தனியாக தெரியணும். இவன் இதற்கு ஒத்திட்டு வரமாட்டான், இவன் வேறு ஆள். ஆண்டவரே காலேபை குறித்து என்ன தெரியுமா சொன்னார்? இவன் வேறு ஆவி உடையவனே. காலேப் the son of Jephunneh has different spirit. இந்த 10 பேருக்கும் ஒரு ஸ்பிரிட் இருந்தது. காலேபுக்கு வேறு விதமான ஆவி. அது தேவனுடைய ஆவியினாலே நிரப்பப்பட்டவனாக காலேப் இருந்தான். He has a different spirit. You have to stand out in the crowd. 3 காரியங்களை சொல்லியிருக்கிறேன். சொல்லுங்க பார்ப்போம். முதல்ல என்னது? சத்தமே இல்லையா? உத்தமமாயின்னு கத்தி அந்த தொண்டை போச்சுது தான். ஆனாலும் நீங்கள் என்ன பண்ண, உத்தமமாக இந்த ஆன்சரை சொல்ல மாட்டீங்களே. உத்தமமாக சொல்லுங்க பார்ப்போம். அவன் பின்பற்றினான். நீங்கள் நாமும் கூட என்ன செய்யணும்? ஆண்டவரை வலது பக்கம் இடது பக்கம் என்ன செய்யக்கூடாது? வழி இதுவை நட என்று நமக்கு சொல்லிட்டாரு. நம்ம என்ன பண்ணணும்? உத்தமமாய் பின்பற்ற. எல்லாவித சூழ்நிலையிலும் கர்த்தரை என்ன செய்யக்கூடாது? மறுதளிக்கக்கூடாது, காட்டிக்க கொடுக்கக்கூடாது. அவரை உத்தமமாய் பின்பற்றுவதாக இருக்கணும். 2வது காரியம் என்ன? காலேபினுடைய வாழ்க்கையில் கற்றுக்கொள்கிறோம். உரிமை. எதை உரிமை பாடினா? பட்டாவியா சிட்டாவியா? எதை பாடு? அவர் வாக்கு கொடுத்தார். வாக்கு கொடுத்தவர் அவரே எல்லாத்தையும் செஞ்சுருப்பாரா? இல்லை. யூ ஹாவ் டு டேக் த பொசஷன். போய் நிற்கிறான், ஓடுறான். எனக்கு கொடுங்க, எவ்வளோ கொடுங்க, மலைநாட்டை கொடுங்க, ஆணாக்கியாக இருந்தாலும் பரவாயில்ல கொடுங்க. சிலரோட ஜபம் எப்படி தெரியுமா? ஏன்னா அதுலேருந்து காப்பாற்றுங்க, இதுலேருந்து கடங்காரன்லேருந்து காப்பாற்றுங்க, புயல்லேருந்து காப்பாற்றுங்க, மழையிலேருந்து காப்பாற்றுங்க, சூரிய வெயில் அடிக்குது அதுலேருந்து காப்பாற்றுங்க, காப்பாற்றுங்க. சேஃப்கார்ட் மீ ஓ லார்ட். கடன் பிரச்சனைலேருந்து காப்பாற்றுங்க, அவங்ககிட்டேருந்து காப்பாற்றுங்க. மாட்டேன் ஆண்டவரே அதில் போய் என்ன நடுவில் போடுங்கன்னு சொல்லுவான்.
அக்னி குண்டத்தில் போய் போடுங்கன்றாங்க. யார் சொல்கிறா? தானியல் சொல்கிறாரா? சாட்ரா, மேஷாக், ஆபேத்நேகோ. வணங்க மாட்டான். யார்? நீ போட போறியா? 7 முறை சூடாக்கி போடுயா உள்ள அப்படின்றான். ஆண்டவரே, இந்த விதமான ப்ராப்ளம், இந்த கஷ்டத்தை கொடுத்துருங்க, நன்றி ஆண்டவரே. இன்னும் கூட ஏதாவது இருந்தால் கொடுங்க, 2 கஷ்டத்தை சேர்த்து. சொன்னோமா, ஆண்டவரே எனக்கு திருமணம் ஆகலை, இன்னும் 2 வருஷம் போட்டோம் ஆண்டவரே, நன்றி ஆண்டவரே. உடனே நீங்கள் பார்க்க தேவை, இன்னும் 2 வருஷம் சொல்கிறோமா? அப்போ தான் என்ன பண்ணுவார் அங்கிள்? இது அடிக்கடி சொல்லுவார், எனக்கு திருமணமே வேண்டாம் அப்படின்னு நீங்கள் சொல்லி பாருங்களேன். எப்படி அங்கிள் சொல்ல முடியும்? தொண்டை திருமணமே வேண்டாம், வேலையை சொல்லி பாரு அப்படின்னு என்கிட்ட சொல்லியிருக்காரு. எப்படியா சொல்லு, விசுவாசத்தோடு சொல்லு. அடுத்த நிமிஷம் மாப்பிள்ளை உன்னுடைய கதவை, வீட்டு கதவை தட்டுறானா இல்லையா பார் அப்படின்னு சொன்னார். விசுவாசத்தோடு சொல்ல முடியுமா? சொல்ல முடியுமா? ஆண்டவர் கேட்குறார், கிளைம் யுவர் ப்ராமிஸ் அண்ட் பொசஸ். எனக்கு கஷ்டத்தை கொடுங்க ஆண்டவரே, என்னை சுத்தப்படுத்தபடியாக, என்னை பரிசுத்தப்படுத்தபடியாக, இந்த வழியில் போகிறது நல்லது தான். எப்படியா இருக்கிறாங்க அப்படின்றது கிடையாது. யூ ஹாவ் டு பார்ஜ் இன் டு தி பேட்டில் ஃபீல்டு, பார்ஜ் இன் டு தி ஃபீல்டு. அப்படியே யுத்த காலத்தில் நடுவில் குதிக்கணும், தாவீது குதிச்ச மாதிரி. எல்லாம் பின்வாங்கி ஓடுறாங்க. எல்லா பள்ளத்தாக்கிலே 1 சாமுவேல் 17 எல்லாம் பின்வாங்கி ஓடுறாங்க, சகோதரர் பின்வாங்கி ஓடுறாங்க. இவன் என்ன தெரியுமா? ஹி பார்ஜ்ட் இன்டு தி பேட்டில் ஃபீல்டு. உள்ளே போய் குதிக்கிறான், நடுவில் குதிக்கிறான். தேவனுடைய பிள்ளைங்கன்னா அப்படி இருக்கலாம். அதுலேருந்து காப்பாற்றவே வேணாம் ஆண்டவரே, போய் போடுங்க. சொல்ல முடியுமா? உங்களுக்கு என்ன பிரதர் நீங்கள் சொல்லிட்டு போகிறீங்க, எனக்கு படுற கஷ்டம் எனக்கு தான் தெரியும், இருக்கிறது இன்னும் 2 கஷ்டத்தை கொடுங்கன்னு சொல்கிறீங்களா? எப்படி கொடுங்க? உங்களுக்கு தெரியல பிரதர், உங்களுக்கு வார்த்தை உங்களுக்கு அதாவது நினைக்கிறீங்களா? நினைங்க. You have to barge, force yourself into the tribulation. என்ன பரிசுத்தப்படும்படியாக நீ என்னை அனுப்புங்க ஆண்டவரே, சொல்ல முடியுமா? ஆகவே you have to stand out என்று பார்க்கிறோம். Claim your promise. Then thirdly, you have to stand out as a single man for the Lord, to be faithful witness for the Lord. Wherever you are working or studying, in whatever circumstances He kept you, you have to be faithfully follow Him. You have to stand out from the crowd. ஆற்றில் போகிறது போலவே திரும்ப திரும்ப இதே எக்ஸாம்பிள் தான். உயிருள்ள மீன் என்ன செய்யாது? சத்தமாக சொல்லுங்களேன். உயிருள்ள மீன் எதிர்நீச்சல் போடும். செத்த மீன், பெரிய மீனாக இருந்தாலும் என்ன பண்ணா? உயிருள்ள மீன். நீ உயிருள்ள மீன் எவ்வளோ மற்றெல்லாம் செத்த மீன். உன் கண்களுக்கு முன்பாக, எலியாவின் கண்களுக்கு முன்பாக 450 பேரும் செத்தவர்களாக தோணாங்க, செத்தவர்களாக தோணாங்க. யூ ஹேவ் டு ஸ்டாண்ட் அவுட் ஃப்ரம் த crowd. 4வது காரியம், யோசுவாவின் புத்தகம் 14ஆம் அதிகாரம் 8ஆம் வசனம். இன்னும் ஒரு காரியம் தான் இருக்குது. திரும்பி வாசிங்க. என்னோடு கூட வந்து என் சகோதரர். கவனிச்சிங்களா அந்த வார்த்தையை? இவங்கெல்லாம் வந்து துர்க்காரியத்தை சொல்கிறாங்க. ஆனாலும் யோசுவா என்ன சொல்கிறான் தெரியுமா? காலேப் என்ன சொல்கிறான் தெரியுமா? என்ன சொல்கிறான்? என் சகோதரர். என் சகோதரர் யார்? இவனுக்கு எதிராக சொன்னவங்க, கல் எடுத்து அடிக்க வந்தவங்க, இவனை கல் எடுத்து அடிக்க வந்தவங்க. இவன் என்ன சொல்கிறான்? ஆண்டவருடைய மனசு இவனுக்கு இருக்குது, ஆண்டவராக இயேசு கிறிஸ்துனுடைய மனது இவனுக்கு இருக்கிறது. ஏனென்றால், பிதாவே இவள் செய்வது என்னதென்று தெரியாமல் செய்கிறார்கள், இவளை மன்னியும் என் சகோதரர்னு சொல்கிறான். என்ன சொல்கிறான்? என் சகோதரர். நல்லா கவனிங்க, பாருங்க, என்ன பாருங்க. 40 வருடங்களுக்கு முன்பாகவே காலேபுக்கு, நல்லா கவனிங்க, என்ன பாருங்கள், நல்லா ஒத்து பாருங்க, தூக்கம் வருதா? இல்லைல்ல, 40 வருடங்களுக்கு முன்பாகவே தெரிஞ்சிடுச்சு. யாருக்கு தெரிஞ்சிடுச்சு? த ட்ரூத்து, உண்மை தெரிஞ்சிச்சுன்னா அதை அந்த இடத்த கொடுக்க போகிறாரு. கானான் தேசத்தை கொடுக்க போகிறாரு. அந்த கானான் தேசத்தில் 7 நாளுக்குள்ளே போகலாம். இவங்க சொன்ன சாட்சி நிமித்தம், இவங்க சொன்ன அதைரியத்தின் நிமித்தம் இஸ்ரவேல் ஜனங்கள் ஃபுல்லாக முழுதுமாகவே இவனும் யோசுவாவும் சொன்னதை காட்டிலும் இவர்கள் சொன்னதை நம்பினார்கள். அது நிமித்தமாக இன்னும் எவ்வளோ நாள் பாடுபடணும்? 45 வருஷம், 85 வயசு அவனுக்கு முன்பாகவே 40 வயசு அவனுக்கு ஆகும்போதே இந்த தேசத்துக்குள்ளாக போக முடியும். இன்னும் 7 நாளில் போக முடியும்.
எப்படி போகணும்னு தெரியும், எந்த இடத்துக்கு போகணும்னு தெரியும். ஏன்னாக்கா அவன் ஒரு வேவுக்காரனாக போயிட்டு வந்துட்டான். இவ்வளவு தெரிஞ்ச பிறகும் இப்போ போக முடியாது, இன்னும் ஒரு 45 வருஷம் அவனாக்கா நீ நான் ஒத்துக்குமா சொல்லுங்களேன், சத்தமாக சொல்லுங்களேன், ஒத்துக்குமா? ஒரே ஒரு டிக்கெட்டில் பஸ்ஸில் ஒரே ஒரு இடம் தான் இருக்குதுன்னு சொன்னாக்கா நீ வீட்டில் போய் 4-5 பேர் கூப்பிட்டு வருவியா? என்ன பண்ணுவா? நீ போய் உட்கார்ந்து தான் பார்ப்ப. எனக்கு வழி தெரிஞ்சு போச்சு, எப்படி போகணும்னு தெரிஞ்சு போச்சு, நான் அந்த தேசத்துக்கு போயிடுறேன்னு முடிவு பண்ணலை. ஹீ டிசைடட் டு சஃபர் வித் ஹிஸ் பிரதரன். இவனை யார் கல்லறிய வந்தாங்களோ, யார் அவகிருத்தி அவனை பற்றி சொன்னாங்களோ, அவர்கள் மேலே பகை கொள்ளாமல் அவங்களோட கூட பொறுமையாக அவங்க எப்போ கானான் தேசத்துக்கு நுழைவார்களோ, இஸ்ரவேல் முழுவதும் எப்போ நுழையுமோ அப்போ நான் நுழைந்தாலும் போதும்னு எப்போ தெரியுமா சொல்லுவதுக்கு காலேபுக்கு மனசு வேணுமா வேணாமா? சொல்லுங்களேன், நான் சொல்கிறது புரியுதா இல்லையா? 40 வருஷத்துக்கு முன்னாடி அந்த இடத்துக்கு போயிருக்க முடியும். ஆனாலும் கூட இன்னும் பலவிதமான உபத்திரவங்கள் எல்லாரோடையும் கூட காலேபும் பாடுபட வேண்டியது. ஏன்னா காலேபு சொன்னான்னா, காலேபுக்கு ஹீ கிளியர்டு த லெஸ் ரெஸ்பான்சிபிலிட்டி. அவனுக்கு இந்த பாடே கிடையாது. ஆனாலும் கூட தன் சகோதரரோடு கூட இவருடைய முட்டாள்தனத்தை அறிவியலித்தனத்தினால தானும் கூட பாடுபடுது. அப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலை உங்களுக்குள்ளே இருக்கா? சில பேர் என்ன ஆண்டருக்குள்ளாக வளர்ந்துருக்கலாம், சில பேர் ஆண்டருக்குள்ளாக வளர்ச்சியாக இல்லாமல் இருக்கலாம். எனக்கு எல்லாம் தெரிஞ்சிச்சுன்னா அவங்க கை விட்டு போயிடுவியா? உன் சகோதரனை உன் சகோதரியை கைவிட்டு போயிடுவா? ஒருவேளை இவர்களுக்கு ஒன்றுமே தெரியாமல் இருக்கலாம். நீ என்ன செய்யணும்? அவர்களையும் திடப்படுத்தி அவர்களையும் விசுவாசத்தில் வளர செய்து ஆண்டவர் வெளிப்படும் நாளிலே உன் சகோதரனையும் கூட அழைச்சிட்டு போகணும். எனக்கு எல்லாம் தெரியுது நீ வாக்கு பண்ணுவியா? நீ இல்லை, உன் சகோதரன் யாருக்கு தெரியலையோ அவனுக்கு சொல்லி ஆண்டவரோட அன்பை குறித்து சொல்லி அவன் விசுவாசத்தில் வளர செய்து அவனோடு கூட தான் போகணும். சில கணவன் மனைவி இருப்பாங்க, இப்போ வேதத்தில் இருக்கிறது கணவன் மனைவி இருக்காங்க. கணவனுக்கு எல்லாம் தெரியுது, ஆண்டவரை குறித்து தெரியுது, ஆண்டவரோட அன்பு குறித்து தெரியுது, ஆண்டவருடைய ராஜ்யத்துக்கு போகிற வழி தெரியுது, எல்லாம் தெரியுது. மனைவியை பார்த்தா எப்படி இருக்காங்க? பலகீனமான பாண்டம். எதுக்கு எடுத்தாலும் கோபம், எதுக்கு எடுத்தாலும் குறை சொல்லு, எதை சொன்னாலும் அதுக்கு ஒரு பைபாஸ் கண்டுபிடிச்சி வர்றது, இதெல்லாம் மனைவிக்கு இருக்குது. நீ விசுவாசத்தில் முதிர்ந்தவன், உன் மனைவி உன் விசுவாச அளவு இல்லை, நீ விட்டுட்டு போயிடுவியா? வேதம் சொல்லுது, உன் மனைவி பலவீனமான பாண்டமாக இருக்கிறபடியால் அவளும் அந்த சுதந்திரிக்க அந்த பரலோகத்தை சுதந்திரிக்க வேண்டுமானால் நீ பொறுமையோடு எல்லாத்தையும் அவளோட கூட இருக்கணும். இது மனைவிக்கு மாத்திரம் இல்லை, சகோதரன் விசுவாசி எல்லாருக்கும் என்ன பண்ணால், உனக்கு அதிகமான விஷயங்கள் தெரிஞ்சுன்னா போதும், நல்லது, ஆண்டவர் கிருபையாக அவனை ஆசீர்வதிச்சிருக்காரு. என்ன செய்ய வேண்டும் என்று சொன்னால், இவர்களையும் அந்த ராஜ்யத்தில் பிரவேசிக்கும்படி நீ உதவி ஒத்தாசை செய்யணும். அதுதான் செஞ்சான். யாருக்கால் 40 வருஷத்துக்கு முன்னாடி போயிருக்கணும். பட் he chose to suffer with his brother who mocked at him, who jeered at him. அப்படிப்பட்ட ஒரு பொறுமை நமக்கு இருக்குதா? he chose to suffer. கடைசியாக பார்க்கலாம் நீதிமொழி புத்தகம் 29:18 தீர்க்க தரிசனம். where there is no vision people will perish என்று போடப்பட்டிருக்கு. உனக்கு தரிசனம் இருக்கணும், நீ எங்கே போக போகிறன்ற தரிசனம் இருக்கணும். நீ யார் என்பதை குறித்து தானே காரியம் உனக்கு தெரியும். தேவனோட பிள்ளைன்னு உனக்கு தெரியணும், நீ எங்கே போய் சேர போகிறன்னு உனக்கு தெரியணும். இந்த கஷ்டங்கள்லாம் ஒரு நாள் நீங்கி போகணுன்னா உனக்கு தெரியணும். விசுவாசம் அதிகப்படியாக இருக்கணும். இவனுக்கு சரியான விஷன் இருந்தது, மற்றவர்களுக்கு இல்லை. ஆகவே தான் நம்ம வாசித்த யோசுவாவின் புத்தகம் 18ஆம் அதிகாரத்தில் 7 கோத்திரத்தார் தங்களுக்கு சுதந்திரிக்க வேண்டிய நிலத்தை குறித்து அவர்கள் அசதியாக இருந்தார்கள். இவன் எப்படி விஷனரி, அலர்ட்டாக இருந்தான். அலர்ட்னஸ். ஒவ்வொரு விசுவாசியும் எப்படி இருக்கணும்? அலர்ட்டாக இருக்கணும். எப்போ ரேஷன் கார்டில் சர்க்கரை போடுவாங்க, எப்போ ரேஷன் கார்டில் அரிசி போடுவாங்க, கவர்மெண்ட் கொடுக்குற பணம் 2500 அக்கௌண்ட்டில் விழுந்துன்னா அலர்ட்டாக இருக்கணும். அதுக்கு அலர்ட்டாக இருக்கணும். எதுக்கு அலர்ட்டாக இருக்கணும்? வழி விலகி போகாதபடி ஜாக்கிரதையாக இருக்கணும். ஆண்டவருடைய சித்தம் என்ன என்று தெரிந்து அதை நிறைவேற்றவர்களாக என்ன செய்யணும்? அலர்ட்டாக இருக்கணும். வாட்ச் என்று சொல்கிறார். வாட்ச் என்ன? இந்த வாட்சா?
வாட்சினா என்ன? ஜாக்கிரதை உள்ளார். ஜாக்கிரதை. வாட்ச்மேன் என்ன அர்த்தம்? வாட்ச் கட்டின்னு போகிற வாட்ச் கட்டிருக்கலாம் வாட்ச்மேனா? வாட்ச்மேன் என்ன அர்த்தம்? எல்லாவற்றையும் கண்காணிக்கிறவர், கண்காணிப்புடையவராக, தூங்காமல் விழித்திருக்கிறவர்கள் என்ன சொல்கிறோம்? வாட்ச்மேன் சொல்கிறோம். வாட்ச், அலர்ட். மாத்திரமல்ல, விஷனரியாக அவன் இருந்தான். விஷனரியாக இருந்தான். தரிசனம் உடையவனாக, நீ நானும் தரிசனம் உடையவர்களாக காணப்படும். பின்னாட்களில் அவனுடைய மகள் ஆஷிஷ் அவனிடத்தில் வந்து அந்த எனக்கு நல்ல நிலங்கள் வேண்டும் என்று சொல்லும்பொழுது அவளுக்கும் பகிர்ந்து கொடுக்கிறவனாக காலேப் இருந்தான். ஆஷிஷ் அவனுடைய மருமகனுடைய பேர் ஒத்தனியல். நியாயாதிபதிகளில் முதலாவது நியாயாதிபதி அவன்தான். அவனுடைய மருமகன் தான். யாருடைய மருமகன்? காலேபுடைய மகன். அவர்களுக்கு சொத்தை பிரித்து கொடுப்பதிலும் மெக்னானிமிட்டி ஆஃப் த ஹார்ட், அவளை ஆசீர்வதிக்கும்படியாக அவனுக்கு இருந்தான். இப்படிப்பட்ட குணநலங்கள் நமக்கு வேண்டும் என்று ஆண்டவர் விரும்புகிறார். முதல்ல என்ன வேணும்? முதல்ல என்ன இருக்கணும்? தேவனை உத்தமமாய் பின்பற்றுகிற இருதயம் உள்ளவர்களாக இருக்கும். ரெண்டாவது, வாக்குத்தத்தத்தை உரிமை பாராட்டி அதை சுதந்திரித்துக் கொள்ளவர்களாக இருக்கணும். ரெண்டாவது. மூன்றாவது, நீ எல்லா இடத்துலையும் என்ன எப்படி இருக்கணும்? தனித்துவம். வெரி குட், நல்ல வார்த்தை. தனித்துவம் உடையவனாக இருக்க வேண்டும். ஆண்டோடைய சித்தத்தை நிறைவேற்றவனாக இருக்கணும். ஒருவேளை உனக்கு எதிராக ஆயிரமான ஜனங்கள் இருந்தாலும் கூட நீ தேவனுக்கென்று சாட்சியுடையவனாக, தனித்தன்மை உடையவனாக இருக்கணும், காலேபை போல. அடுத்த காரியம் என்ன? சகோதரோடு உபத்திரவத்தை, ஆண்டவர் சகோதரோடு பாடுபடுவதை தெரிந்து கொண்டார். காலேபும் கூட என்ன செய்தான்? அவனுக்கு 40 வருடங்களுக்கு முன்பாக அந்த இடத்துக்கு போக முடியும், முன்ருசி அவனுக்கு இருக்குது. ஆனாலும் கூட இவர்களை கைவிடாமல் இவர்களோடே நடந்து 85 வயதில் தான் இவர்களோடே போய் அங்கே சேர்ந்தான் என்று சொல்லி நாம் பார்க்கும். அவர்கள் உனக்கு தாழ்மையான விசுவாசி அல்லது தாழ்ச்சியான விசுவாசி அல்லது விசுவாசத்தில் குறைவுள்ளவர்கள் இவர்களை கைவிடாதபடி அவர்களையும் நீ ஆதாயப்படுத்தி தைரியப்படுத்தி அவர்களுக்கு புத்தி சொல்லி உன்னோடு கூட அந்த பரம கானானை சுதந்திரத்துபடியாக அவர்களையும் நீ அழைத்து செல்ல வேண்டும் என்பதற்கு அவன் ஒரு உதாரணமாக நமக்கு இருக்கிறான். கடைசியாக நம்ம பார்க்கும்போது ஈ வாஸ் எ விஷனரி. அவனுக்கு தரிசனம் இல்லாத இடத்துல ஜனங்க மடிவார்கள். இவனுக்கு ஒரு தரிசனம் இருந்தது. ஒரு நாளில் ஆண்டவர் எனக்கு வாக்குத்தத்தம் பண்ணினார், அதை நான் சுதந்திரத்துக் கொள்வேன் என்ற விசுவாசம் அவனுக்குள்ளாக இருந்தது. அவர் நம் மீது பிரியமாக இருந்தால் ஒரே காரணம் என்ன? நமக்கு தோல்விகளுக்கெல்லாம் ஒரே காரியம் என்ன? ஒரே சொல்யூஷன் என்ன? ஒரே விட என்ன? அவர் நம் மீது, புருஷன் மனைவி மேலே பிரியமாக இருந்தால் என்ன பண்ணுவார்? ஒரு முழம் மல்லிகைப்பூ வாங்கிட்டு வருவாரா? என்ன கொடுப்பாரு? திட்ட மாட்டார், அடிக்க மாட்டார். சாப்பாட்டில் உப்பே இல்லைனாலும் உப்பு நிறையா இருக்குமா அப்படின்னு சொல்லி சாப்பிடுவார். சாப்பாடு நல்லாவே இல்லைனா கூட சாப்பாடு நல்லா இருக்கு சாப்பிடுவார். வெறுப்பாக இருந்தால் என்ன செய்வார்? நல்லாவே பார்த்துக்கிட்டா கூட என்ன பண்ணுவாங்க? ஏதாவது குறை சொல்லிக்கிட்டே இருப்பாங்க. கர்த்தர் ஒரு வார்த்தை சொன்னால் பாருங்க, கோடி வார்த்தைக்கு சமம். கர்த்தர் நம்மீது பிரியமாக இருந்தால், நம்மீது பிரியமாக இருக்கணும். அவர் நம்மீது பிரியமாக இருக்கும்படி நாம் நம்மளோட வாழ்க்கையை நடத்தணும். நம்மீது பிரியமாக இருந்தால் இந்த இச்சிக்கப்படக்கூடிய தேசத்தை நமக்கு சுதந்திரமாக கொடுப்பார். பரலோக ராஜ்யத்தை கொடுப்பார். பரம கானானை கொடுப்பார். கானான் பரலோக ராஜ்யத்துக்கு உதாரணமாக சொல்லப்பட்டிருக்கு. ஆகவே இந்த விதமான குணாதிசயங்கள் நம்ம இடத்துல இருக்கும் என்று சொன்னால் நாமே சோதித்து அறிந்து நம்ம பந்தியில் பங்கு பெறலாம். இப்படிப்பட்ட காரியங்கள் இருக்குன்னு சொன்னால் ஆண்டவர் இந்த பரம தேசத்தை நமக்கு கொடுக்கறதுக்கு எந்த விதமான தடை. அவர் நம்ம இது பிரியமாக இருப்பதற்கு நாம் இந்த 5 காரியங்களை என்னுடைய வாழ்க்கையில் இருக்கிறதா என்று பரிசோதித்து பார்க்கணும். தேவன் தாமே நமக்கு உதவி செய்வாராக. செய்யலாம்.